பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி. சரி, ஓகே ப்ரோ. கவினோட அடுத்த படம் வந்துட்டு பிரவீன் பரமசிவம் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. 11th ஃபிலிம். அதோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்துச்சு. பியாண்ட் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க படத்தை. கருப்பு கேரளா தியேட்டர்கள் ரைட்ஸ் வந்து ஐஎம்பி ஃபிலிம்ஸ் மாஸ்டர் கேரளா ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் May 14th வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அமர்கலம் அந்த படத்தோட ரீரிலீஸ் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாரி, ரீரிலீஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தீயோட அடுத்த இந்தி சாங் வரி வரி அப்படின்னு சொல்லிட்டு April 24th ரிலீஸ் ஆகுது. கரை படத்துலேருந்து 8 days to go போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். கருப்பு பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் போகுதுன்னு சொன்னதால சூர்யா ஃபேன்ஸ்லாம் டென்ஷன்ல இருக்காங்க. உண்மையா? என்னங்க சொல்றீங்க? இது எனக்கே புதுசா இருக்கு. பேட்ச் ஒர்க்கா? அவரு இப்போ இந்த லுக்ல தானே இருக்காரு. அவர் இல்லாமையா? தெரியலங்க. மேபி அது ரொம்ப அப்ப சின்ன சீனா ஏதாவது இருக்கும். என்ன வந்து உங்களுக்கு வந்துட்டு 20 days இருக்குல்ல. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவீரன். எடுத்தாலும் இந்த மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வச்சு எடுக்கிறப்போ ஒரு 2 நாள் 3 நாள் தானே எடுப்பாங்க பேட்ச் ஒர்க்லாம் எடுக்கிறதுனா. நல்ல பெரிய இஷ்யூஸ் வர. படம் May 14th ரிலீஸ் தான். இன்னைக்கு மறுபடியும் ரிலீஸ் டேட்டோட தானே போட்டிருந்தாங்க. நான் இது பார்த்தேன், மேட் இன் கொரியா. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுன்றதை தாண்டி நிறைய கொரியன் படம்லாம் பார்த்துருக்கோம்ல. இவங்க அந்த கொரியன் ஆர்டிஸ்ட்லாம் பேசுறது, அவங்க ஸ்லாங்கு, அதெல்லாமே நிஜமாவே கொரியன் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக வேலை வாங்கியிருந்தாங்க. அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்டா இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்டா தெரில, ஆனால் ஒரு நிஜ கொரியன் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த டைலாக் எல்லாமே. இல்லை, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு எல்லாமே புதுசாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேபி தெரில. நீங்க பார்த்துருப்பீங்கல்ல ஒரு படமாச்சு ஸ்ட்ரைட்டா கொரியன்லயே? அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் மாவீரன். அதுதான் இவங்க எனக்கு புதுசா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே. சூர்யா நான் இன் கருப்பு லுக் சி த பிளாக் பெண்டன்ட். ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, கருப்பு லுக்ல இருக்காரு சூர்யா அப்படின்னு சொல்லி. சூர்யா வச்சா பேட்ச் ஒர்க் போகுது அப்போ? தெரியலையே. யாராவது சூர்யா ஃபேன்ஸ் இன்னைக்கு காலைல இருந்து அதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி விஎஃப்எக்ஸ் ஒர்க் தான் போயிட்டு இருக்குன்னாரு. பார்ப்போம். ஆதி ப்ரோ மதுரைக்கு போயிட்டீங்களா? போயிட்டேன்டா, மதுரையில் தானே இருக்கேன். எத்தனை மணிக்கு நாளைக்கு ஓட் போட போறீங்க? காலைல 7 மணிக்கு. யார் கேட்டாலும் காலைல 7 மணின்றாங்க. கூட்டமா அப்பதானடா தாக்குது. காலைல 4 மணிக்கே போய் ஓட்டு போட முடியுமா? இல்ல எல்லாம் 4 மணிக்கு எல்லாம் போய் வெயிட் பண்றேன்ட்டாங்க சில பேர்லாம். இல்ல நான் 7 மணிக்கு இங்க எனக்கு அந்த நான் எங்க ஊர் வந்த மீன் எங்க ஏரியா வந்து அந்த இத என்ன சொல்றது, மதுரையோட கொஞ்சம் அவுட்டர் மாதிரி அது. அதனால இங்க ரொம்ப அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இருக்காது, சின்ன இதா இருக்கும். அப்படியே போய் இவன் வீட்டு பக்கத்துல தான் என் வீடும். விஷால் இருக்கான்ல, ஆர்ஜே விஷால். வீடும் என் வீடும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தான். அப்ப அவரு அங்கதான் ஓட் போட வருவாரா? இல்ல, அவன் கடைசி நிதில் நான் கதைக்கினது. ஓகே ஓகே, அடுத்தடுத்த ஏரியா. சூப்பர். நாளைக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் ஓட் போட வருவாங்க. அதை பாக்குற பிரஸும் வருவாங்க. ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும், ஜாலியா. ஆமா, எப்படியும் போய் வரிசையில் நின்று வாக்களித்தார் ரஜித்குமார். அந்த போஸ்ட் இப்பவே டிராஃப்ட்ல போட்டு வச்சிடலாம். இதுக்கு நடுவுல நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறேன்னு வருவாங்க. அதுதான் இன்னும் ஃபன்னா இருக்கும்.
ஆமா, அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன புடிச்சு இந்த வாட்டி எல்லாம் வேற இது வேற கேட்பாங்க அவர்கிட்ட செல்ஃபி எடுக்க வரும்போது. ஏதாவது என்னது? காக்க பத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் ஏத்தலான்னு அவரு புடிச்சு ஸ்மாக் போட்டு விட போறாரு. பூங்குடா முதாங்க அப்படின்னு. நம்ம மைக்கேல் வேற ரிலீஸ் ஆகுது. ஏன்னா எல்லாம் இது கிரிட்டிக்ஸ் எல்லாமே பிறந்துட்டு இருந்தாங்க. நம்ம சலூன் கடை பார்த்துட்டு மைக்கேல்னா ஏற்கனவே வந்தது தானடா, என்னடா மைக்கேல்? மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக் படமா எடுத்திருக்காங்க. எடுக்கிறாங்களா? எடுத்து நாளைக்கு ஈவினிங் பெய்ட் ப்ரீமியர் ஷோ, நாளான்னைக்கு ஃபுல் ரிலீஸ். அப்ப ஏற்கனவே சலூன் கூட பாத்துட்டான்னு சொல்ற? ஹி இஸ் இன் பிரான்ஸ் ப்ரோ. ஓ, அங்கெல்லாம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சா? இன்னைக்கு நேத்து ஆக்சுவலி அப்ப ரிவ்யூஸ் தெரிஞ்சிருக்கும்ல. அட சொல்ல விடுங்க. சொல்லு. அதுதான் சொல்றேன், அவன் பார்த்துட்டான். மற்ற ரிவ்யூஸ்லாம் வந்து வெஸ்டர்ன் சைட்ல வந்தப்போ கொஞ்சம் பொழந்தாங்க. இவன் பார்த்துட்டு நல்லா இருக்குது, லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிச்சு, ராட்டன் டொமேட்டோ சொல்லுங்க நீங்க போய் பாருங்க அப்படின்னா. ஓ போறேன், பார்ப்போம். வெள்ளிக்கிழமை அந்த திருச்சியில புதுசா டால்பி சினிமாஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க, அங்க போய் பாக்குறேன் இந்த படத்தை. நீ இதுக்காக திருச்சிக்கு போறியாடா? ஆமா ஆமா, ஒருத்தர் கூட கேட்டாரு இதுக்காக வரீங்களா அப்படின்னு. இல்ல, நாளைக்கு ஓட்டு போட்டு அப்புறம் கிளம்பி போவியா? நாளான்னைக்கு தாங்க போறேன். ஓ, அப்போ ஓகே. நாளைக்கு தியேட்டர்ஸ் இருக்காது. அவர் கேக்குறத பாருங்களேன், எத்தனை மணிக்கு ஷோ படத்துக்கு போவீங்கன்னு எல்லாத்துக்கும் கேட்பாருல. அடுத்த நாள் படம் ரிலீஸ்னா அந்த மாதிரி அடுத்த நாள் எலெக்ஷனுக்குனால எத்தனை மணிக்கு ஓட்டு போட போவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு எல்லாத்துக்கும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இங்க நான் இது வரைக்கும் இங்க பார்த்த வரைக்கும் எப்படின்னா, இப்ப தியேட்டர்ல எப்படி ரிவ்யூ கேட்டு போவோம், அந்த மாதிரி ரிவ்யூ கேட்டு தான் எங்கிட்ட ஓட்டு போடவே போவாங்க. நான் காலைல போய் போட்டு வந்துருவேன். ஆமா, பரணி அந்த ரிவ்யூல பரணி எப்படி இருந்துச்சு, எங்க போட்டீங்கலாம் கிடையாது. கூட்டம் கூட்டம் இல்லையா அந்த மாதிரி எவ்வளவு பேர் என்னன்னா இந்த முறை தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இந்த முறை வந்து எல்லாரும் 7 மணி நிக்க போறோம். 2 ரீசன். ஒண்ணு வந்து 7 மணிக்கு கூட்டம் இருக்காதுன்னு அப்படி ஒரு கூட்டம். 2வது இந்த புது வாக்காளர்கள் கூட்டம். அவங்க எல்லாமே இந்த ஒரு வாரமாவே ட்ரெயின் ஆகிருக்கிறது 7 மணி மொதல் ஆளா ஓட்டு போட்டோம், 10 மணிக்கு மேல ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிறது. இந்த 2 கூட்டமும் சேர்ந்து ஒரே கூட்டமா வர போகுது, மொரட்டு கூட்டமாக போகுது. அது மொத்தம் 7 மணிக்கு போறவங்க யாரும் நம்ம வந்து கூட்டம் இல்லாம ஓட்டு போட முடியாது, கூட்டமா ஓட்டு போட போறோம். அது கூட்டமா லைன்ல நின்று ஓட்டு போட போறோம். இல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த ரொம்ப வந்து இந்த சிட்டி சென்டர்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மேபி வந்து காலையில இதாவாங்கன்னு தோணுது. இன்னும் வந்துட்டு நல்லா அவுட்டர் தான் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சோ ரொம்பலாம் வரமாட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு. அதே காலையில அப்படி அதிகமா இருந்துச்சுன்னு மொட்டை வெயிலுக்கு போயிடணும், ஒரு பையன் இருக்க மாட்டாங்க. அதுதான் பிரகாஷ் ப்ரோ. 9 அதுக்கப்புறம் நாமளும் இருக்க மாட்டாங்க, சுருண்டு விழுந்துருவாங்க. இல்ல மொட்டை வெயிலுக்கு போ, டக்குன்னு ஓட்ட போட்டு டக்குன்னு வர வேண்டியதான். ஆனா இதே மாதிரி நினைச்சிட்டு அந்த டயத்துக்கு நிறைய பேர் போனா என்ன பண்ணுவீங்க, இது பண்ணுவாங்க இல்ல, சண்டே அன்னைக்கு ஊருக்கு போனா நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மண்டே போலான்னு பார்ப்பாங்க. பார்த்தா எல்லாருமே மண்டே தான் போயிருப்பாங்க, சண்டே சும்மா இருந்திருக்கும் ரோடு. அந்த மாதிரி ஆயிடும். நடக்க வாய்ப்பு இருக்கு. அவன் செய்யக்கூடிய ஆளுதாங்க அந்த மாதிரிதான். இல்ல நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன், காலைல ஏஞ்சி போயிட்டு ஒருவேளை ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அப்படின்னா நான் தம்பி அம்மா தான் போவோம். ஸோ அதனால நாங்க 3 பேரும் காலைல அவனோட வண்டியில அவங்க 2 பேரும் ஏத்திட்டு நான் கூட போயிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை ரொம்ப கூட்டமா இருந்துச்சுன்னா சரி நீங்க பையன் ஓட்டு போட்டு வாங்க, ஓட்டு வந்து முடிச்சதும் அடுத்த பேட்ச்ல வந்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு, அங்க இருந்து வீட்டுக்கு 1 கிலோமீட்டர் தான். அதனால வந்து ஒரு தகவல், நீங்க உங்களுக்கு தம்பி இருக்கிறாருன்னு இன்னைக்குதான் தெரியுமா? நீங்க ஒத்த புள்ள நினைச்சிட்டு இருந்தேன். எங்க இல்லங்க, இருக்காங்க ஒருத்தன். அப்புறம் எந்த நம்பிக்கையில மதுரை வீடு எனக்கு தரேன், நீங்க ஏற்கனவே ஆர்த்தியப்பட்டதுக்கு இன்னொரு ஆள் இருக்கிற அப்படி, அப்புறம் மதுரையில இருக்க வீடு உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்க. எந்த நம்பிக்கையில சொன்னீங்க? நான் எப்பங்க தரேன்னு எப்படிங்க நான் பேசுற சொன்னீங்க, இருக்கு இருங்க எப்படிங்க நான் தர முடியாது, எங்க அப்பாவோட வீடுங்க. அதுக்காக சொன்னீங்க. நீங்க பின்னாடி எனக்கு வரும்போது நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னீங்க. எனக்கு தான் வீடே பிடிக்கல, கட்டிட்டு இருக்காங்க நீங்களேங்க. எனக்கு வீடு கட்டுறது பிடிக்கல, ஏன்னா எனக்கு அந்த வீடு கட்டுறது என்ன சொன்னீங்க, அந்த டாபிக் பேசுறப்ப சொன்னீங்க. சரி இப்ப என்ன எனக்கு பிடிக்கல, அப்ப பிடிக்கல என்கிட்ட கொடுத்துருக்கேன். அப்ப கேட்டப்ப இதனால என்ன வாங்கிக்கிங்க, அவங்க காலத்துக்கு அப்புறம் எனக்கு வரும்ல, எனக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு அன்னைக்கு
தான அப்படியா? செட்டில்மெண்ட் ஏங்க, பண்ணிவிட்டு வீடு எப்படிங்க தர முடியும்? நீங்க தாங்க வந்து வாழ முடியும். வேணா வந்து அதாங்க வாங்க. தான செட்டில்மெண்ட் அன்னைக்கு பண்ணிவிட்டு இன்னைக்கு யாரும் மறந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இப்படி சொல்றீங்க. இப்ப இதுல வேற பாத்தியப்பட்ட ஆள் இன்னொரு ஆள் வேற நான் என்ன இருக்கிறாரு, பங்கு சொல்றேன், வைக்கிறீங்க. நீங்க வந்து நீங்க வாழ்றதுன்னா அந்த வாழ்க்கை வீட்டு எப்படின்னு வெட்டியா தர முடியும்? பாதி எடுத்து திருச்சியில இருந்து போய் நீங்க வச்சுக்கோங்க. எழுதி தரலாம், வெட்டி தர முடியாது, திருச்சி எழுதி தரலாம். பத்திரத்தோட வருவாரு பிரகாஷ் ப்ரோ. நானே டைப் பண்ணி கொண்டு வருவேன். சரி, நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க? என்னங்க அவங்க கேட்டது அதே எல்லாரும் நம்புற மாதிரி 7 மணிக்கு போனா கூட்டம் இருக்காது, நம்பி போய் ஏமாற போறேன். அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தனாக போறேன். 7 மணிக்கு போறேன். எத்தனை பேர் நீங்க? போறீங்களா? ஓட்டு 7 பேரு, ஆனா 2 பேர் தான் ஓட்டு போட போவோம். மிச்சம் 5 பேர் அவங்க தனியா வெயில் தாள விட்டு பொறுமையா வருவாங்க. ஓகே ஓகே. சில பேர் என்ன நினைப்பாங்க, ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லப்பா, ஈவினிங்ல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? வெய்யத்தால போவோம்னு சொல்லிட்டு எப்பவுமே ஈவினிங் மட்டும் நான் இது வரைக்கும் கம்மி கிரௌடோட அதை பார்த்ததே கிடையாது. இன்னொன்னு ஒரு அர்ஜு இருக்கும். சில பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, என்னத்த போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த எல்லாரும் எடுத்து இன்ஸ்டால போடுறது, இது பண்றது, அது மாதிரி ஒண்ணு வருது இல்ல, அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன ஹை வந்துடும். போய் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஷ் ஓட்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்க இந்த ஏதோ ஒண்ணு பார்த்து புஷ் ஆகி போய் ஓட்டு போறாங்க. பரணி சுகுமார் ப்ரோ வந்திருக்காரு, கோகோஸ்ட் கொடுங்க. ஓகே ஓகே, அது இப்ப கண்டினியூ பண்ணுங்க. அதான் அந்த மாதிரி போறவங்க அவங்க போயிடுவாங்க. சொல்லுங்க பாதி ப்ரோ. அதான்டா, அந்த அந்த உந்தப்பட்டு போறவங்க இருக்காங்கல்ல, இந்த இதை பார்த்து ஃபேஸ்புக் பார்த்து, ட்விட்டர் பார்த்து, இன்ஸ்டா பார்த்து, அந்த மாதிரி ஆட்கள்லாம் போயிடுவாங்க. ஸோ ஈவினிங் எப்பொழுதுமே கூட்டம் இருக்கும். சரி, இப்போ நாளைக்கு ஓட்டு போடுறத வச்சு எதுவும் இது வராதா, கணிப்பு வராதா? போஸ்ட் எக்ஸிட் போல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எக்ஸிட் போல் இப்போதைக்கு விட முடியாது. ஏன்னா மேற்கு வங்காளத்துல வந்து 29 தேர்தல் நடக்குதுல்ல, அந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் மற்ற மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வரும். அதுக்கடி நம்ம 4 நாள் நமக்கு ஒரிஜினல் ரிசல்ட் வரப்போகுது. அப்புறம் என்ன எக்ஸிட் போல் ரிசல்ட்? இன்னொன்னுடா, தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச எக்ஸிட் போலுக்கான ஒரு பெரிய இது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இந்த வாட்டி. என்னைக்குமே இல்ல போலுக்கு இல்லைங்க, அதான் அது கரெக்ட். பட் நான் சொல்றது இப்பவுமே அதுக்கு ஒரு இந்த இது சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு ரெவரன்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது எப்பவுமே கிடையாதுதான் இங்க. இந்த எலெக்ஷனுக்கு சுத்தமாவே கிடையாது. அதாவது பரணி, எக்ஸிட் போல் எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க போ, சும்மனத்தி சொல்லுங்க. அதாவது என்ன வகையில சொல்றாங்கன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். எனக்கு தெரியாது. நான் இப்ப வந்துட்டு இந்த போலிங் இது இப்ப எலெக்ஷன் முன்னாடி சில இது கருத்து கணிப்பு எல்லாம் நடத்தினாங்கல்ல, அதெல்லாம் எவ்வளவு ட்ரூவா வரும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். பரணி, பெரும்பாலான கருத்து கணிப்புகள் எப்பவுமே முரண்பாடா தான் இருக்கும். ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கும் கருத்து கணிப்புக்கும் பெரும்பாலானது அப்படிதான் இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே. இல்ல, இன்னொன்னு என்ன, இந்த கருத்து கணிப்புன்றத ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு ஊர்ல போய் நான் சாம்பிள் எடுக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதையவே யாருமே சீரியஸா பண்ற மாதிரியே தெரியல. சும்மா மேம்போக்கா இன்டர்நெட் ட்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு, இல்ல சும்மா ஒரு 10 பேரை கேட்டேன் அப்படின்றத வச்சுக்கிட்டு, இல்ல பெரும்பாலும் காசு வாங்கிக்கிட்டு அந்த சம்பந்தப்பட்ட இவங்க கிட்டயோ அந்த கட்சிக்காரங்க கிட்டயோ காசு வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்றது, ஆர் சேனல் எந்த பக்கம் சார்பு இருக்கோ அந்த பக்கம் சொல்றது, இந்த மாதிரி தான் கருத்து உருவாக்கமா தான் இந்த கருத்து கணிப்புகள் எப்பவுமே இருக்கு. அது இப்ப நம்மளோட எஸ்பெஷலி இந்த 24/7 நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்தக்கு அப்புறம் அது ஃபுல்லாவே அவங்க அதை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு கருத்து திணிப்பு மாதிரி ஒரு ஜோன்ல தான். நியூஸ் பேப்பர்ல நல்லா வந்து செய்தி போடுவாங்க, இப்ப செய்தி மாதிரி விளம்பரம் போடுறாங்க. செய்தி மாதிரி விளம்பரத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பாக்குறதுக்கு செய்தி மாதிரி அடடா செய்தி இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்ப கருத்து திணிப்புகள் இருக்கு. பெரும்பாலும் எல்லாமே கருத்து திணிப்பு தான் வச்சுங்களேன். அதுல வந்து ஒரு சில நான் எனக்கெல்லாம் வந்து கருத்து கணிப்பு நடத்துறாங்களா அவங்ககிட்ட எனக்கு ஒண்ணு தோணும், எப்பா நீ இந்த வருஷம் கருத்து கணிப்பு நடத்தின, நீ நடத்தின சரியா ரிசல்ட் வரல, ஆப்போசிட்டா வந்திருக்கு. அது எப்படின்னா நெருங்கி வரல, நெருங்கி வந்து கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா ஓகே. இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல 100ன்னு சொல்லியிருக்கீங்க வச்சுங்களேன், அப்ப 100க்கு மேல 95, 90, 91ல இருந்து 99 எப்படி வந்தாலும் ஓகே. இல்ல அப்படி வந்தா ஓகே. ஆனா 100 எங்கேயோ இருக்கு, இவங்க 10 எங்கேயோ இருக்கும். ஆனா அந்த 10 இவங்க 100ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது நீ சொல்ற கருத்துங்கிறது தப்பு. சரி, இந்த ஒரு தடவை எலெக்ஷன் தப்பா போயிருச்சு, ஒன்னும் பிரச்சனை, துண்டு தவறிடுச்சு, அடுத்த முறை நீ கருத்து கணிப்பு நடத்தல, அப்ப கரெக்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, அப்ப நீ என்ன பண்ற, 100 சீட்டு இருக்கு அப்படின்னா ஒரு கட்சி வந்து நீ வந்து 70 எடுக்குங்கிற, அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 100 எடுத்துட்டாங்க, இல்ல ஒரு 20 எடுத்துட்டாங்க. அப்ப நீ சொல்ற நம்பர் ரெண்டுக்குமே மேட்ச் ஆகல. அப்ப நீ 2வது தடவை உன் கருத்து கணிப்பு தவறு அப்படின்னா நீ கருத்து கணிப்பு நடத்துற முறை தப்புன்னு அர்த்தம். நீ சரியில்லை, ஆனா திருத்திக்குவாங்க. அப்படி திருத்திக்கிட்டே கிடையாது. இது வரைக்கும் எல்லாரும் அவங்க தப்பு தப்பா கருத்து கணிப்பு சொல்லிட்டே இருப்பாங்க. அது நடக்குதோ நடக்கலையோ,
ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் போட்டுட்டே இருப்பாங்க. அதையும் நம்பி பயங்கரமா பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பயாச்சும் யாராவது ஒரு டீம் 2 டீம் நடத்துற கருத்து கிடைக்குதோ ஓரளவு மேட்ச் ஆகும். அதை எப்படின்னா இவ்வளவு டீம் நடத்துறத வச்சு கம்பேர் பண்ணா மற்றபடி இந்த ஓரளவு மேட்ச் ஆகிறது கூட கிடையவே கிடையாது எங்கேயுமே. ரொம்ப ரேர். ஆனா எக்ஸிட் போல் ரிசல்ட் பெரும்பாலும் கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஏன்னா எக்ஸிட் போல் வந்து அதனால வந்து சில விஷயங்களால கணிக்கப்படும். அது உங்களுக்கே தெரியும் எப்படின்னு. இல்ல பிரகாஷ் ப்ரோ, வேவ்லயே இல்ல இந்த சர்வேக்கு வந்து நீங்க ரொம்ப எப்படின்னா இப்ப நம்பர் சொல்றாங்கன்னா யாருனாலையும் எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல முடியாது ப்ரோ. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வேவோட ஓவரால் ரிசல்ட்னா யாரு வின் பண்ணுவாங்க, யார் லாஸ் பண்ணுவாங்க, யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறத மேக்சிமம் சர்வேஸ் வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க. மேக்சிமம் சர்வேஸ் இந்த இது வந்து இந்த ஆட்சி தான் அமைக்க போறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் அதர் ஸ்டேட் தெரியல, இது இருக்காங்கன்னா மேக்சிமம் வந்து அது கரெக்டா தான் வந்திருக்கு. சீட்ஸ் வந்து வேரி, அது வந்து சீட்ஸ் வந்து யாராலுமே அக்யூரேட்டா கணக்க முடியாது. ஆனா இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறது வந்து மேக்சிமம் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் 2011 அதத்தான் சொல்றேன். ஏன்னா 2011 தேர்தலை தவிர்த்து மிச்ச எல்லாத்துலயுமே மேக்சிமம் வந்து என்ன சொல்றேன்னா ஆல்மோஸ்ட் இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்குங்கிறத வந்து கரெக்டா தான் ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. அது எப்படின்னா இப்ப கை புண்ணுக்கு கண்ணாடி மாதிரி, கை புண்ணு மாதிரி நம்ம வந்து ஈஸியா கணிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து பெரும்பாலும் கணிக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டா சொல்லிடுறாங்க. மற்றபடி கஷ்டமான தேர்தல்ல தான் அவங்க உரட்டி விட்டுறாங்க. நான் சொல்றது கருத்து கணிப்புங்கிறது அப்படிதான் இருக்கணும். 2016 கரெக்டா சொன்னாங்க. 2016லயும் பயங்கரமா. ஆனா 2011 தான் இருக்கலையே மோசங்க. நானு 2011 சொன்னதுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா நடந்துச்சு. கருத்து கணிப்புகள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். பட் வந்து சரி, நான் வந்து பரணிட்ட தான் கேள்வி கேட்கணும். ஆனா அவருக்கு தெரியலங்கிறனால நம்ம சங்கடப்படுத்த மாதிரி இருக்கு. நான் ஆதித்த கேட்போம். அப்ப ஆனா சங்கடப்படுத்தாம 2011 வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் சினாரியோ, அது வந்து பீக், அதாவது ஆன்டி இன்கம்பன்சியோட உச்சம் அப்படின்னா 2011 தேர்தல் தான். நீங்க வந்து எதிர்கட்சி கூட இல்லாம டிஎம்கே தூக்கி மக்கள் அடிச்சது வந்து 2011 தேர்தல். அதை வந்து யாராலுமே, அதான் இவங்களை வந்து யாராலுமே ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியல. அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது அந்த பீரியட்ல. டோட்டலா தூக்கி அடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2011 வந்து ஷுவர் ஷாட்டாவே எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வந்து உறுதியா கொடூரமா தோக்க போகுதுன்றது எனக்கு ஷுவர் ஷாட்டா தெரிஞ்சு. ஆனா ஷாக்கர் வந்து எனக்கு ஆக்சுவலா 2016 தான். எனக்கு ஷாக்கர் வந்து 2014 ஆக்சுவலா நான் இவ்வளவு, அதாவது 2016 நான் இந்த இவ்வளவு மெஜாரிட்டி ஒண்ணு இருக்குல்ல ஏடிஎம்கேக்கு, அது கிடைக்கும் நான் நிஜமா. மேபி அது மெயின் திங் வந்து மக்கள் நல கூட்டணி கொஞ்சம் பெரிய ஓட் ஷேர் ஒண்ணு பிரிச்சிருச்சு, ஓட்டுகளை நிறைய இடங்கள்ல பிரிச்சிச்சு. பட் ஆனா இவ்வளவு டிஃபரன்ஸ் நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல 2016. பட் அது இல்லாம எல்லா எலெக்ஷனுமே எஸ்பெஷலி 2011 டவுட்டே இல்லைங்க. டிஎம்கே வந்து கொடூரத்துக்கும் கொடூரமா போகுதுன்றது அதாவது கண்ணாலே தெரிஞ்சு. அது வந்து அது இந்த வேவ்னா அப்ப அந்த நேரத்துல சோசியல் மீடியாவும் இந்த அளவுக்கு கிடையாது. ஃபேஸ்புக் இருந்துச்சு, ஆனா ஃபேஸ்புக்ல ட்ரால் செல்ஸ்ன்னு எல்லாமே இருந்துச்சு. இந்த கரண்ட் கட் கொஞ்சம் பெரிய ரோல் பிளே பண்ணிடுச்சு அந்த இதுல. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து 12-16 மணி நேரம் கரண்ட் கட்லாம் பார்க்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இல்ல அதுல எனக்கு அது கண்ணிலே தெரிஞ்சிருச்சு ஷுவர் ஷாட் இது வந்து அவுட்டு அப்படின்னு. ஆனா தோழர் ப்ரோ, ஆனா 2011 ரெண்டு கட்சிக்குமே உள்ள ஓட் டிஃபரன்ஸ் வந்து 3% 4%. 10%. ஆனா என்ன தெரியுமா, இல்ல 10% தான். நம்ம மேட்டர் என்ன தெரியுமா, 39% டிஎம்கே வாங்குச்சு. ஆனா 2016 தான் நான் சொல்றேன். 2011 39% எடுத்திருக்காங்க. சீட் தான் கன்வெர்ட் ஆகல அப்போ. ஆனா பர்சன்டேஜ் வந்து அப்ப குறையல. 50% ஏடிஎம்கே எடுத்து 50%, இவங்க எடுத்தது 40%. ஓட் பர்சன்டேஜ் சொல்றேன். 39 வந்து பர்சன்டேஜ், ஆனா சீட்டா தான் கன்வெர்ட் ஆகலன்னு சொல்றாங்க. பெருசா சீட் கன்வெர்ட் ஆகும். அதான் 10% டிஃபரெண்ட் வரும்போது ஒரு கட்சிக்கும் அதுக்கும் 10% டிஃபரெண்ட் வரும்போது அப்படிதான் அடி விழுகும். டூ கார்னர் ஃபைட்ல 10% பாருங்களேன். இப்போ இந்த எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த எலெக்ஷன் கூட வேண்டாம், நீங்க இதுக்கு முன்னாடி போங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மும்முனை போட்டி இருக்குன்னு லெட்ஸ் அஸ்யூம், அப்படி உண்மையிலே இருந்துச்சுன்னு. அப்படி இருந்துச்சுன்னா அங்க கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியா தான் டிஃபரன்ஸ் வரும். ஆனா மொத்தமே 2 பேர் தான் இருக்கும் போட்டி, எனக்கும் உங்களுக்கும் தான். அப்போ 10% டிஃபரன்ஸ் வருதுன்றது ஆக்சுவலா ரொம்ப பெருசு தானே. ஏன்னா ஒண்ணு எனக்கு போடணும், இல்ல உனக்கு போடணும். அப்ப 10% ஆக்சுவலா ரொம்ப பெருசு தான். அப்புறம் இன்னொன்னு,
என்ன சொல்றது? அப்போ வந்து விஜயகாந்த் வந்து அலைன்ஸ் போன பிறகு ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சுட்டாரு. அலைன்ஸ் வச்ச பிறகு அது வந்து கன்ஃபார்மா வந்து இன்னும் வந்து அடி வாங்குவாங்க அப்படின்னு தோணுச்சு அவங்க. ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருந்தது. பிளஸ் கடைசி டைம்ல வந்து கூட்டணி வேற உருவாச்சு. அதனாலதான் வந்து அவங்களோட சீட் வந்து ஆமா எக்ஸாக்ட்லி. அது கொஞ்சம் ஆமா. அது வந்து எதிர்கட்சியா அவங்க வின்னுன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ. ஆமா. இன்னொன்னு எனக்கு 2016 ஆனா உண்மையிலே எனக்கு என்னன்றா இந்த குத்தி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏடிஎம்கே மேல. என்னடா அப்படின்ற மாதிரி தான். நான் நிஜமா இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. பட் ஆப்வியஸ்லி நானே அந்த 16 ரெயின்ல வந்து அவங்களுக்கு ஓட்டு போடலதான் டிஎம்கேக்கு. எனக்கு இவ்வளவு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா தோழர், மிச்ச எல்லா செக்டார்லயும் வந்து எல்லா தொகுதியிலும் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மதுரை எடுத்தீங்கன்னா 9 இருக்குன்னா இப்ப 5-4, சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பாதி அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நீங்க இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு, இந்த சவுத் சைடு, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், அது வந்து டோட்டலா எதுக்கு என்ன காரணத்துக்கு குத்துனாங்கன்னா 2011 16 அந்த அம்மா வந்து சொன்னது வந்து கரண்ட் கட்டை ரெடி பண்ணுவேன். இந்த அந்த டைம்ல வந்து இந்த தொழிலதிபர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. லேண்டோட லேண்ட், அப்புறம் லேண்ட் கிராபிங், ஆன்டி லேண்ட் கிராபிங் செல்னு சொல்லி அந்த நிலம் புடுங்கினது. இதை வந்து இந்த 2 விஷயத்துக்காக தான் கண்ணை மூடிட்டு அங்க இருக்கிற எல்லா மக்களும் வந்து ஒரு நல்ல இமேஜ் வந்து அந்த இது கொடுத்துருச்சு. அம்மா உணவகம் வந்து ஒரு செம்ம நல்ல பாசிட்டிவ் இமேஜ் கொடுத்துருச்சு. ஆமா, அம்மா உணவகம் வந்து பயங்கர இம்பாக்ட். இப்ப திருப்பூர்ல எல்லாம் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அது 7:30 மணிக்கெல்லாம் வந்து எல்லாமே ரெடி ஆயிரும். என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாமே ரெடி ஆயிரும். 7:30 மணிக்கு ரெடியா இருக்கும். நீங்க போனாலே சாப்பிட்டு கிளம்பிக்குவாங்க. இல்ல சென்னையிலுமே பாமக தனியா நின்னுச்சு. அப்பவுமே வந்து நார்த்ல வந்து டிஎம்கே கொஞ்சம் வின் பண்ணும். நார்த் தமிழ்நாட்டுல வந்து அப்ப வந்து மக்கள் நல கூட்டணி வந்து விஜயகாந்த் கட்சி இவங்க கட்சிலாம் கொஞ்சம் ஓட்டு பிரிச்சிச்சு. அப்புறம் விசிகா தனியா ஓட்டு பிரிச்சிச்சு. பாமக தனியா நின்னுச்சு. அலைன்ஸ் யாரு கூட வைக்கல அவங்க. ஸோ அதனால நார்த் தமிழ்நாடு ஃபுல்லா டிஎம்கே அடி வாங்கினால அவங்களுக்கு அங்க சவுத் தமிழ்நாடு வந்து நல்லா தூக்கி கொடுத்து ஏடிஎம்கே வந்து ஃபேவரா இருந்ததுனால தான் அவங்களால அந்த எட்ஜ் எடுக்க முடிஞ்சது. அதுதான் நானும் சொன்னேன். மக்கள் நல கூட்டணி பிளேட் ஹியூஜ் ரோல் அந்த இதுல. அதான் சொன்னேன். நானே வந்து மக்கள் நல கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டேன். திரும்ப இந்த பக்கம் இருக்காருன்றதுனால நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். எனக்கு நான் எதிர்பார்க்காதது என்னன்னா இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது நான் எதிர்பார்க்கல. அது வந்து நான் என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிரகாஷ் ஏதோ கேட்கணும்னு வந்தீங்க. பிரகாஷ் ப்ரோ ஒன்னே ஒன்று கேட்டு போயிடுறேன். அப்புறம் அந்த மீம் ஒன்று போட்டிருந்தாங்க, 4 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிறைய பேர் போட்டிருந்தீங்க. நான் போட்டேன் சொல்றீங்க. இல்ல ட்ரெண்ட்ஸ்பெட் சேர்த்து அவங்க எல்லாம் போட்டு இருந்தாங்க. 4 மணிக்கு முன்னாடி 4 மணிக்கு போனா என்ன பண்ணுவாங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? இல்ல 4 மணிக்கு போனா போலீஸே சேர்க்க மாட்டாங்க. 100 மீட்டருக்கு முன்னாடி யாருமே நிக்க கூடாது. போலீஸ் ரோந்து தான் நமக்கு தெரியும். அவங்களும் மீன் போட்டாங்கன்னா ஜாஸ்தி பண்ணு வேற போறாங்க, விட்டுக்குவாங்க. அதுதான், அதாவது இவ்வளவு சீரியஸ் எடுத்து வந்து பேசிட்டு இருக்கிற இல்ல ஆனா நாளைக்கு ஜாலியா தான் இருக்க போகுது. நான் சொல்றேன் பாருங்க, உண்மைக்கே போய் 4 மணிக்கு நிக்க போறாங்க. அதெல்லாம் ஜாலியா இருக்கும். நிறைய வரும் அந்த மாதிரிலாம். சும்மா இருங்க. கண்டென்ட்காக போய் நிப்பாங்கடா. சும்மா ஜாலியா போய் நாங்க நிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அடிப்பாங்க. என்ன சொன்னீங்க? காலைல 4 மணிக்கு ஓட்டு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிடாதீங்க, போலீஸ் அடிப்பாங்க அங்க போய் நின்னீங்கன்னா. புரியலையே. நான் இதுக்கு முன்னாடி ஓட்டு போடாம ஃபர்ஸ்ட் டைம் கண்ணி ஓட்டு போடுற மாதிரி சொல்றீங்க. இல்ல நாளைக்கு விஜய் கட்சிக்காக ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி போய் நின்று போறீங்க. ஓட்டு போடுறேன்றதும் சொல்லல. ஒன்னாவது விஷயம், நான் 4 மணிக்கு போறதுன்னு சொல்லல. 7 மணிக்கு தான். சரி அந்த மீன் நிறைய பேர் பண்ணாங்க. நிறைய 2-3 பேர் போட்டுருந்தாங்க. அதுக்காக சொன்னேன். அது சும்மா பண்ணா போட்டாங்க ப்ரோ. அது பண்ணா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். முனிஷ் இருக்காரா ப்ரோ? இருக்காரு விஷால். ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். சரி அப்புறம் கேக்குறேன். இல்லைங்க, டெய்லி விஷால் கூட வராது. வந்துட்டு அண்ணா காபி சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களாங்கிற மாதிரி டெய்லி வராரு. முனிஷ் இருக்காரா ப்ரோ? ஓகே அவர்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் அப்புறமேட்டு கேட்கறேன். முனிஷ் இருக்காரா ப்ரோ? 2 பேர் மட்டும் பேசுறதுக்கு எதுக்குடா இங்க வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற?
இல்லண்ணே எனக்கு ரொம்ப போன்ல நாளைக்கு பேசிக்க வேண்டியதானே ரெண்டு பேரும். அது என்ன நாளைக்கு மதுரை மத்தியில சுந்தர் சிங்க போய் ஓட்ட போடுங்க, அப்புறம் நம்ம பேசுவோம் மத்ததெல்லாம். இவரு பாருங்க காரைக்குடிக்கு போய் சீமானை கொட்டிருக்காரு, மதுரைக்கு போய் மதுரை சுந்தர் சி கிழக்குடா கேட்டாரு. எனக்கு, ஏன்டா சுந்தர் சி இவரு இல்ல இவரு மதுரை மத்திக்கு போனாரு, இவர் ஓட்டு கிடைக்காது. இவர் வந்து மதுரை கிழக்குங்க, இவரு ஏங்க மதுரை மத்திக்கு போனோம்? அண்ணா கரெக்ட் தான், தப்புதான். நீங்க எந்த தொகுதி பத்தி சொல்லுங்க, நீங்க எந்த தொகுதி பத்தி சொல்லுங்க. நான் வந்துட்டு காட்டுமன்னார் கோவில் சிதம்பரம் ஐயா இந்த எல்லா வாட்டியும் நிப்பாரு, இந்த வாட்டி ஐயா நிக்கல, எனக்கு ரொம்ப வருத்தம்பா. ஐயா மதுரையில ஓட்டில உங்களுக்கு மதுரையே இல்லங்க, மதுரையே இல்லையா நீங்க? ஐயோ அவன் மதுரையே இல்ல, அவன் வேலை பார்க்கறதா மதுரை. சிதம்பரம். சரி சுகுமார் ப்ரோ, ஈவினிங் ஒரு டிவி கே ஸ்பேஸ்ல உளவாளி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, என்னாச்சு? சாரி சுகுமார் அண்ணா ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருக்குன்னா நைட்டு நான் முடிச்சுட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேன். சாரி ஃபார் த எபிக் டிலே. சாரி, நான் அனுப்பி விட்டுறேன். நைட்டு கண்டிப்பா வேணும், கன்ஃபார்ம் அனுப்பிடுறேன், நைட்டு கன்ஃபார்ம் அனுப்பிடுறேன். சரி, அத கூட மாவீரன் என்ன ஆச்சுன்றது சொல்லிடுறேன். நான் வழக்கமா வந்து இந்த இன்னொரு ஐடி வச்சிருக்கேன், கே சினிமா கிளப்னு. அதுல இருந்து தான் ஜாயின் பண்ணுவேன். நான் எப்பவுமே மாத்தி ஸ்விட்ச் பண்ணி ஜாயின் பண்றத வந்து நான் இன்னைக்கு நோட் பண்ணல, மறந்துட்டேன். அப்படியே இந்த ஐடியிலே தெரியாம ஜாயின் பண்ணது இல்லாம வந்து அப்படியே தூங்கிட்டேன் கொஞ்ச நேரத்துல. நான் வந்து அப்படியே ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டேன். இந்த மேட்சை பார்த்தா தூக்குற மாதிரி தான் இருக்கு. அப்ப பசங்க பேசுனது எதுவுமே உங்களுக்கு கேட்கலையா? எனக்கு பேசுனது புரியல. அப்ப நான் சொன்ன எதுவுமே கேட்கல. சபாஸ் மாமா சபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது பூரா இதுக்கு தானே அப்படின்னு கேக்குறீங்க, அந்த டோன்லயே கேக்குறீங்க. பிரகாஷ் ப்ரோ அதெல்லாம் விடுங்க. நம்ம வந்து நாளைக்கு வந்துட்டு செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஆதி ப்ரோ ஏதோ சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஆதி ப்ரோ எங்க ப்ரோ முதல் நியூஸ் என்னவா வரும்? அவர் நிறைய சொன்னாரு. இன்று வாக்களித்தார் தல அஜித். கேட்கல ப்ரோ. வரிசையில் நின்று வாக்களித்தார் தல அஜித் அப்படின்னு வாங்கல. இப்ப வந்து அவர் வந்து ஓட்டு போடுறதுக்காக எல்லா ஸ்கெடியூலையும் விட்டு வந்தது ரொம்ப அது பெரிய உதாரணம். எல்லாரும் அது பண்ணணும். இன்னும் யாரும் கரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்காங்க. இது வந்து அதை விடுங்க. நீங்க போனீங்களாங்க, காலையில போறோம் பிரகாஷ். ஆமா ப்ரோ, நான் பிளான் பண்ணிட்டேன் எப்ப போகணும்ன்றது பிளான் பண்ணிட்டேன். நீங்க பேசுறது இதுவாகுது, கட் ஆகுது, டிலே ஆகுது. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா, நாளைக்கு எலெக்ஷன் பரபரப்பா இருக்கு. ஆனா அந்த பூஜா ஹெக்டேவும் மிர்னால் தாக்கூரோட அந்த ப்ரோமோ நல்லா இருந்தது, அதையும் நான் இங்க பதிவு பண்ணிடுறேன். நன்றிப்பா, கண்டினியூ. டே காஜி, நீ ஏன்டா இவ்வளவு காஜா இருக்க? ஏன்டா எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் ஒண்ணு பேசிட்டு நான் இன்னும் பார்க்கவே இல்லடா. என்னன்னு நீ அந்த விஷயமே நீ சொல்லித்தாண்டா தெரியும். ஏன் என்னோட ஃபீடு ஃபுல்லா எலெக்ஷன் தாண்டா இருக்கு. உனக்கு மட்டும் எப்படா என்னென்னமோ வருது பாருங்க. உங்களுக்கு ஃபீடு, அவருக்கு ஸ்பீடு இல்லங்க. உங்களுக்கு சொல்லுங்க, அது அவ்வளவுதான். நான் ரெண்டாவது வரலங்க, அது விடுங்க ப்ரோ. நம்ம கமல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி படுத்திருக்கான். லைக்டு பை கமல்னு வருது. நம்ம ஸ்பேஸ் கமல்னு சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேங்க. சீரியஸ் அதான் பாத்தீங்களா, அதான் சொல்ல கேட்க மாட்டாரு. எல்லாம் அப்ப பார்த்தாலும் எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்ற மாதிரி. சரி, இவனுக்கு என்னாச்சு முதல்ல சொல்லுங்க. என்னாச்சு இந்த ஆளுக்கு? இல்ல அது ஒரு மைனர் சர்ஜரி, கல்லு இருக்கும். என்னையா சர்ஜரின்றீங்க? ஸ்டோன்ஸா? இப்பதானே சென்னை போனா. ஐயோ, அவன் ஜாலியா தான் இருக்கான். அங்க இருந்துகிட்டும் அந்த ஆளு லைக் பண்ணிருக்கா வீடியோவை. சரி சரி, ஓகே. அது ஏன் ஜாலியா இருந்தா சொல்ல பார்ப்போம். ஒரு தடவை பர்னி சொன்னாப்பில்ல காரணம். நான் ஹாஸ்பிட்டல் போனேன் பாப்பா கூட்டிட்டு, அங்க நர்ஸ் நல்லா பாத்துக்கிட்டாங்க. நர்ஸ் அப்படின்னு அவரு சொன்ன விதம் இருக்க, டோன் இருக்கு. ஐயாடி ஐயா ஐயாடி ஐயா. ஆமா, அந்த முத்துக்கலையை சொல்லுவார்ல கவுண்டமணி, நல்லா இருக்க அந்த மாதிரி. அப்புறம் இவரு விஷால்லாம் ஒரு படி மேல போயிருப்பான். நேரா அன்னைக்கு நைட்டே போய் சூரியன் எஃப்எம்ல வேலை எழுதி கொடுத்துட்டு நர்ஸு கூட கம்பவுண்டரா பெட்ல படுத்திருப்பாருங்க. கம்பவுண்டரா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாரு. யாரோ வந்து ட்வீட் போட்டிருந்தாங்களே பிரகாஷ் ப்ரோ, 23ஆம் தேதி திரும்பி தொடங்குது அப்படின்னு யாரும் ட்வீட் போட்டிருந்தாங்களே, அது யார்? அது என்ன தொடங்குது அதையும் சொல்லுங்க முழுசா. என்னங்க மொட்டை மொட்டையா பேசுறீங்க?
அரசன் 23ஆம் தேதி ரெசியூம் ஆகுது அப்படின்ட்டு வந்து யாரோ ட்வீட் போட்டிருந்தாங்க. ஏங்க அது எப்படி எலெக்ஷன் அன்னைக்கு ரெஸ்யூம் ஆக பிப்ரவரி முடியும்? என்னங்க அநியாயமா இருக்கு? 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்றதுக்கு ஈக்குவலா 23ஆம் தேதி ஷூட்டிங் ரீசிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமா அதுக்கு 100 ஒருத்தர் போறாரு ஒருத்தர். ஏங்க காலையில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எந்த தொழிலும் இயங்கக்கூடாது, எங்கேயும் ஃபேக்டரி இயங்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, லீவு கொடுக்கணும் லேபர்களுக்கு. வெளியூர்ல இருந்து எல்லாம் லீவு கொடுத்து அனுப்புறாங்க. லோக்கல் மதுரையில வந்து எப்படிங்க ஷூட்டிங் போவாங்க? இல்ல ஆனா ஒண்ணு சொல்றேன், ரெஸ்யூம் ஆகுதுன்ற விஷயம் உண்மைதான், 23ன்றது உண்மை. வந்துட்டு ராஜன் வகேரா வந்து 10 நாள் தான் எடுக்கிறாங்க. அது ஒரு ஷெட்யூல் பிரேக் விட்டுட்டு அரசன் ஒரு ஷெட்யூல் ஆரம்பிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ராஜன் இது வகேரா பண்றாங்க. continue ஏன்னா ஆமா அதுக்கு ஏன் பேசாண்டு ராஜன் அரசன் வகையான வைக்க கூடாது டைட்டில்? வேணான்ற இல்லங்க, ராஜன் 10 நாள், அரசன் 10 நாள், திரும்ப வகையற 10 நாள், திரும்ப ராஜன் 10 நாள், வகையற 10 நாள், அரசன் 10 நாள், இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி விட்டு இல்ல அருணாச்சலம் அப்படி இல்லைங்க. பாட்ஷா கிளைமேக்ஸ் மாதிரி நடத்திட்டா என்ன அர்த்தம்? இல்ல அப்படி இல்லைங்க, நீங்க இப்பவே அவசரப்படுறீங்க. அதுக்கு புரியுதா? இப்ப நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க, இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதுதான் கிளைமேக்ஸ்னு கெஸ் பண்ணுவாங்க இல்ல, அந்த மாதிரி ஒண்ணு இப்பவே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், கொஞ்ச நாள் பொறுத்தீங்கன்னா படம் எடுப்பாங்க. எடுத்துட்டு சிம்பு வந்தா, ரெண்டும் ஒரே செட்ல தான் வேற நடக்குது. சிம்பு வந்தாரு அப்படின்னா இது சிம்பு வந்தா அரசன், சிம்பு வரல ராஜன் வகையரா. சிம்பு வந்தா அரசன், அப்படி சிம்பு வரல அப்படின்னா இது ராஜன் வகைரா. அதனாலதான் ரெண்டு நீங்க சொன்ன அந்த அதே எக்ஸாம்பிள் தான். அண்ணாமலை, அருணாச்சலம் ரெண்டுலயும் கிளைம். ரெண்டு இதுல ஹீரோ யாரு? ரஜினி. சாரி, அதான் இப்ப இருக்கிற யங் ஹீரோக்கு சிம்பு வாய்ப்பு கொடுக்கறாரு. உங்களுக்கு புரியல? இப்ப இருக்கிற யங் ஹீரோக்கு சிம்பு வாய்ப்பு கொடுக்கறாரு. தன்னோட ஷூட்டிங் போனாலும் பரவாயில்ல, கென்னுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்போம். ஒருவேளை இப்ப கோடி எடுத்துட்டாரு தெரியுமா? ஒரு நிமிஷம். இப்ப ஒருவேளை இல்லடா, இப்போ ஒருவேளை கென்னும் சிம்புவும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்கன்னா கென் படத்துல சிம்பு நடிக்கிறாரு தான் சொல்லுவாங்க. உங்க நிலைமை அவ்வளவு வீக்கா இருக்கு. மண்டை கீழே போய் வாய்ஸ் இறங்க மாட்டேங்குது. இல்லண்ணே, கலாச்சாரம் அப்படி ஒரு மேட்டரே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு மேட்டர். படம் வரப்ப மஜாதான். நான் திருப்பி சொல்றேன்டா, படம் வரப்ப மஜாதான் சொன்னீங்கல்ல, கடைசியா நீங்க அப்படி மஜா படம் பண்ண படம் என்ன? முதல் 2 நாள் தான்டா ஃபேன்ஸ் வருவாங்க. மூணாவது நாள்ல இருந்து காத்து வாங்க ஆரம்பிச்சிரும். ஈஸ்வரன், வெந்து தணிந்தது காடு, இது வந்துச்சு, தள்ளி போத சின்ன படம், அச்சம் என்பது. மாநாட தவிர மாநாடுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துருச்சு, சரியா? அதை தவிர வேற எந்த படத்துக்கும் 3வது 4வது நாளே கூட்டம் இல்ல. படம் அந்த கூட்டம் இருக்குல்ல தம்பி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கூட்டம் இருக்குன்றது இல்ல விஷால் ப்ரோ, நான் கேட்கறது ஒரே டவுட் மட்டும். சொல்லுங்க. நீங்க சிம்புவோட படம் எல்லா படமும் பாத்துருக்கீங்களா? எல்லா படமும் நான் பாத்துருக்கேனா? அலைன்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் மட்டும் முழுசா பார்த்தது இல்ல. விட்டுருங்க. சரி, சிம்பு வந்து இப்ப வந்து எத்தனை படம் அடிக்கிறேன்னு சொல்லி போட்டாரு. நம்ம நம்பரை விட்டுருவோம். ஹீரோ அடிக்கிற மட்டும் ஒரு குறிப்பிட்ட படம் வச்சுக்குவோம். 30 படம் வச்சுக்கோமே. நம்ம நம்பர் தெரியல, எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, 30 படம். 30 படத்துல சிம்பு நடிச்சிருக்கவே கூடாது ஒரு படம். இந்த ஒரு படம் ஏன் நடிச்சாருன்னு தெரியல. ஆனா மத்தபடி எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். நான் ஃபேனு, பயங்கர ஃபேனு. இன்னமும் அவருக்கு வந்தால படம் மஜா பண்றேன் அப்படிங்கிறீங்களா? ஆனா இந்த ஒரு படம் மட்டும் நடிச்சிருக்க கூடாதுன்னு என்ன படம் நினைக்கிறீங்க? வந்தா ராஜாவா தான் வருவேன். ஓகே, இப்ப நான் சொல்றேன், இந்த படம் நடிச்சப்ப கூட எனக்கு வருத்தம் இல்ல. அவர் எந்த படம் நடிச்சப்ப கூட எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா சிம்பு தக்லீஃப் தேர்ந்தெடுத்ததுதான் வருத்தம் எனக்கு. அது ஒரு தக்லீஃப்ல நடிச்சது வருத்தம், தக்லீஃப் பர்ஃபார்மன்ஸ் வருத்தம், தக்லீஃப்ல அவரை முடிச்சு விட்ட கேரக்டர் வருத்தம், தக்லீஃப் அவர் அப்படி ஒரு ரோலே வருத்தம், எல்லாத்துலயும் வருத்தம். அதுக்கப்புறம் ஏன் கடற்கரையில பேசுவது வருத்தம், கடற்கரை அப்படி பேசுனதுக்கு அப்புறம் அவங்க நடந்துக்கிட்டது வருத்தம், அதுக்கப்புறம் என்னென்னமோ வருத்தம், சொல்ல முடியாத வருத்தம், அது என்னமோ வருத்தம். ஆனா நீங்க முக்கியமான வருத்தம், த்ரிஷாக்கு சிம்பு பேரா இருப்பாருன்னு நினைச்சா அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சாரு மணி. அது ஒரு பெரிய வருத்தம். ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுதான் அந்த எப்ப அந்த இது இருக்கும்ல, இந்த படத்துல ஒரு விசில் படத்துல ஒரு டைலாக் வரும்ல, அந்த வேக் ஜோக்ல, தாத்தாவை பாக்குறப்ப உனக்கு பாவமா இல்லையா இருந்துச்சு, எப்ப குடிச்சிட்டு இன்னொரு கிளாஸ் இருக்குமான்னு கேட்டார்ல அப்ப. அப்படி அந்த மாதிரி ஒரு வாரம் முன்னாடி
இது எஸ்டிஆர் இன் டக் லைஃப்டா. கமல் சும்மா தனியா நிக்கிறாரா அப்படின்னப்ப கமல்லாம் ஜாலியா ஆனா இல்ல சிம்பு fans அந்த வகையில பாராட்டணுங்க. ஆமா அந்த போறது முத நாளே விட்டு கொடுத்தாங்க. ஆமா இல்ல முத நாளே விட்டு கொடுத்தாங்க. இது வந்து கமல்ஹாசன் படங்க. நாங்க வந்து கெஸ்ட் ரோல் அவர் கூட ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருக்கோம். முத நாளே அந்த முத ஷோவே சூப்பரா. இது கமல் சார் படம், இது கமல்ஹாசன் படம், உண்மையிலே அவர் படம். கமல் யோசிச்சு பாருங்களேன், கமல் இல்லமே கமல் ஜாலியா இருந்திருப்பாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்பாடா இதை எடுத்து யாரு பெத்த பிள்ளையோ நீ செத்து என்னை காப்பாத்துறேன்னு கவுண்டமணி ஜோ கொண்டு வரல, அந்த மாதிரி எடுத்து வீ தலையில வாங்கிக்கிறேன்டா நமக்கு ஜாலி அப்படின்ற மாதிரி உட்காந்து இருந்திருப்பாரு. ஆனா முத நாளே கை கழுவிட்டாங்க பேட்டைக்கார சேவலுக்கும். கமல் ஒரு வாரம் வருத்தத்துல வந்திருப்பாரு. என்னடா அது கஷ்டப்பட்டு நம்ம படம் எடுத்து பயங்கரமா ஹிட் ஆகும் நினைச்சா கரெக்டா சிம்பு பேர் தட்டிட்டு போயிருவாங்க. சிம்பு படம்ங்கிறாங்க. முதல் நாள் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சிம்பு படம் இல்ல கமல் படம் சொன்னது ஐயோ இவங்க திரும்ப நம்ம தலையில கட்டுறாங்க. ஒரு வாரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு அவரே வந்து யாரு படம் மணிரத்னம் பிலிம். ஆனா எப்ப தெரியுமா நான் ரொம்ப காண்டு, இது மணிரத்னம் படம். நான் என்ன கேட்டா சொல்லுவேன், இது கமல் படமா சிம்பு படமா கேட்டா அது மணிரத்னம் படம். ஆமா ஆனா பிரகாஷ் நான் எப்ப தெரியுமா செம காண்டு, ஆனா இதே இந்த உலகம் என்னை வன்மத்தை கக்குறேன்னு சொல்லும். இல்ல நீங்க வந்துட்டு ஆயுத எழுத்துலாம் மொக்க படம்னு நீங்க பேசுவீங்க. அது என்ன அப்பதான் உங்களுக்கு என்ன பண்றது. நான் பேசுவேன் மொத்தமே நானும் பிரகாஷ் இந்த விஷயத்துல ஒண்ணுதான். எனக்கும் 2 படம் தான் பிடிக்கும் அவர் எடுத்ததுல. பிரகாஷுக்கு 2 படம் கேக்குறாங்கல்ல, ஸ்பேஸ் கேக்குறாங்கல்ல, அவங்க நம்மள பைத்தியக்காரன் நினைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சினிமா அப்டேட் போட்டுட்டு பாலிடிக்ஸ் பேசிட்டு இருந்தோம். சரி ரொம்ப பாலிடிக்ஸ் போதேன்னு சொல்லி பாலிடிக்ஸ் மாத்தினா இப்ப சினிமா பேசிட்டு இருக்கோம். சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம் அப்படின்னு நினைக்கிற வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா இனிமே டாக் அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். அது இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் கதையாயிரும். ஏற்கனவே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. சரி என்னமோ சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க ஆர்ஜே விஷால் ப்ரோ. இல்லண்ணே அது வந்துட்டு ஒரு ஃபேனா ரொம்ப வருத்தமாச்சுன்னா ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நாங்கெல்லாம் தெரிச்சிட்டோம் எஸ்டிஆர் 50க்கு முன்னாடி அதுதான் வரப்போகுது அப்படின்னு. கடைசியில பார்த்தா அடுத்த நாள் வந்துட்டு அது ஒரு ஆடு விளம்பரம். எல்லாரும் இப்பயும் தலைவன் எங்கடா இருக்காருன்னு பார்த்தா மேக்ஸ் கோல்டு கால் ஃபார் கோல்டு அப்படின்றாரு. ஐயோ தலைவா வலைப்பேச்சுல எல்லாம் நீ வந்து போற தலைவா, தயவு செஞ்சு ஒரு படத்தை நடிச்சு விட்டு தலைவான் இருக்கு. ஒரு காலத்துல திருச்சியில ரம்பா தேட்டர் ரொம்ப பெஸ்ட் தேட்டர்னு சொல்லியிருக்கோம். நம்ம பேச ஒரு 100 தடவை சொல்லியிருக்கோம். அந்த தேட்டர்ல திடீர்னு படம் போடும்போது பயங்கரமான ஒரு சீன் ஓபன் ஆகுது. எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருக்கோம். அப்படியே நெருப்பு அங்கிருந்து உருக்கி வருது, பயங்கரமா போகுது. அப்படி போய் வால் ரெடி ஆகுது. பயங்கர என்ன படத்தோட ட்ரைலரா இது, படம் போறதுக்கு இப்படி மிரட்டலா இருக்கு அப்படின்னு போயிருக்கும்போது திடீர்னு சாரதுக்கு பாருங்க உட்காந்துட்டு ராணாட்டார் முறுக்கு இவ்வாறு அப்படின்னு சொல்லி போட்டான் ஒரு ஆடு. அப்ப நொந்தவன் தான் எதை பார்த்துனா வைக்க மாட்டேன் அடே. அதை ரிப்பீட்ல ஒவ்வொரு தடவை போடப்பலாம். முதல் தடவை பார்த்து ஏமாந்த மாதிரியே எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் ரியாக்ஷன் பாக்குறப்ப எல்லாம் வேகமா விசில் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆட் ஆயிரும். அந்த ஒரு பீரியட்ல அப்படி ஆட் பண்ண. அது மாதிரிதான் இந்த சிம்புக்கு நடந்துச்சு அந்த இந்த பில்டிங் விளம்பரம். ஆமா நான் பயங்கரமா எடுத்திருந்தாங்க அந்த ப்ரோமோ பாக்குறப்ப. சரி ஓகேன்னு பார்த்தா விளம்பரம். பிரகாஷ் அண்ணா இந்த எல்ஏ சினிமா அந்த திருச்சி இது போய் பாத்தீங்களா புது தேட்டரு? நான் போலங்க. நாளைக்கு மறுநாள் வந்து பரணி ட்ரெண்ட் ஷூட் 2 பேரும் போறாங்க. அந்த மைக்கேல்னு ஒரு படம் பார்க்க போறாங்க. எனக்கு இந்த பார்த்தோன்னே எப்பவுமே இந்த ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா நம்ம ஊர்ல வந்து இந்த புதுசா தேட்டர் கட்டினா நல்ல படமோ கெட்ட படமோ ஓடின படமோ ஓடாத படமோ எந்த படம் போட்டாலும் டக்குன்னு ஒரு 2 மணி நேரம் ஹவுஸ்ஃபுல் ஆக்கிடுவாங்க. க்ரௌடா இருக்கும், ஃபுல்லா இருக்கும். அது எனக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட கோயில்ல விசேஷ நாளுக்கு நான் போக மாட்டேன். எப்பவுமே விசேஷ நாள் போனா க்ரௌடா இருக்கும், சாமி பார்க்க விட மாட்டேன். க்ரௌட தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரம் போவாங்க. ஆனா அதே நார்மல் டேஸ்ல பார்த்தா சாமி ரிலாக்ஸா பார்க்கலாம், நம்ம எந்த ஒரு பதட்டம் இல்லாம கும்பல் இல்லாம போகலாம். அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே என்னைக்குமே அதுக்கான விசேஷ நாள் ஓப்பனிங் டேவோ போக மாட்டேன். ஃப்ரீயா போய்க்கும். இப்ப அடுத்த வாரம் கரை ரிலீஸ் ஆகுதா, கரையோ இல்ல கரைக்கு அப்புறம் அந்த பேட்ரியாட் படம் 1ஆம் தேதி ரிலீஸ் சனிக்கிழமை. அது இன்னும் வசதியா இருக்கும். மலையாள படம் யாரும் வரமாட்டாங்க, யாரையா நிம்மதியா போனோமா ரிலாக்ஸா தேட்டரையும் சுத்தி பார்த்தோமா அப்படின்னு இருக்கலாம். அதை அன்னைக்கு முடிவு பண்ணிக்கிட்டேன், சனிக்கிழமையா இருக்கனால. பிரகாஷ் ப்ரோ அது வெள்ளிக்கிழமை எப்படியோ எதுக்கோ போறோம். சரி லீவு நாள்ல லீவு நாள் தானே, வெள்ளிக்கிழமை மே 1 லீவு நாள் பாருங்க. லீவு நாள் தான், நீங்க கிழமையை மாத்தி சொல்றீங்களா? சரி பரவாயில்ல, யார் சுட்டா என்ன, நம்ம அப்பா அப்படிங்கிற மாதிரி கிளியில சொல்ற மாதிரிதான். எப்படி என்ன கிழமை வந்தா என்ன, வியாழக்கிழமை. ஆனா பிரகாஷ் உங்க பிசினஸ் என்ன 4 நாள் லீவ் விட்டீங்களா? இங்க நிறைய ஐடி கம்பெனி எல்லாமே 4 நாள் லீவு, எனக்கு மட்டும் தான் இல்லைங்க. நமக்கு என்ன கேட்பாங்க, நாளைக்கு காலைல போனோமா ஓட்ட போட்டோமா, நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட், நாளைக்கு காலையில யாரும் வரமாட்டாங்க, ரெஸ்ட் எடுத்தமா வீட்டுல உட்காந்து பிள்ளைங்க சொல்லி தர வேண்டிய சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது சம்மர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்கா, கிளாஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கூகுள் பண்ணிட்டு ஏஐட்டு ஏதாவது சந்தேகம் கேட்டுட்டு
அப்படியே நாளைக்கு பொழுது போயிடும். அப்புறம் இந்த இன்ஸ்டா வீடியோ ரெடி பண்ணோமா, ஒரு எடிட் பண்ணி சும்மா எடிட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில எப்பவும் போல ஆஃபீஸ் போயிடலாம். வேலை கம்மியா தான் இருக்கும், ஆனா போயிடலாம். போயிட்டு ஒர்க் பண்ண வேண்டியதுதான், அவ்வளவுதான். நமக்கு மெயின் வேலையே நமக்கு மெயின் வந்து மே 4 தான். அன்னைக்குதான் ஒரு வைப்பா இருக்கும். நாளைக்கு வர வைப்புக்கு வேலை இல்லை, நாளைக்கு போய் ஓட்டப்பட்டோமா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. மே 4 தான் வைப்பா இருக்கும், அன்னைக்கு பார்ப்போம். ஹலோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ நான் யூடியூப் லிசனர் தான், டெய்லி கேட்பேன். ஆக்சுவலா நேற்று சீரீஸ் சஜஷன்ஸ் பண்ணி கேட்டுருக்கீங்கல்ல, அதான் ப்ரம்னு ஒரு சீரீஸ் பாத்துருக்கீங்களான்னு தெரியல. எல்லாரும் சூப்பர்னு இருக்காங்க, பார்க்கல. சூப்பர், சொல்லுங்க. ஆமா ப்ரோ, பிரம்மா. ஆமாண்ணே, ஆமா ப்ரோ, ப்ரம் தான். செம ஹாரர் ஆன ஹாரர் தானே தலைவா? இது ஹாரர் தானே? இது ஹாரர் மிஸ்ட்ரி. ஓகே ஓகே. அது என்னன்னா அது வந்து நிறைய வந்து அதை வச்சு பேசலாம், நிறைய தியரிஸ் சொல்லலாம், ஈஸ்டர் எக்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இன்னுமே என்ன சொல்லிருக்கணும் ஃபர்ஸ்ட்லயேங்கிற மாதிரி இதான் நேத்து வந்து கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க பர்னி, அனுப்புங்க பர்னி. ஏங்க பேசுறது யாரு? சுதர்சனா? அது வந்துட்டு 3 சீசன். ஆமா சுதர்சன் ப்ரோ. அடிக்கடி நான் இங்க நம்ம ஸ்பேஸ்லயே உங்க டிபி பாத்திருக்கேன், யூடியூப்ல இருக்கீங்க. நான் நிறைய தடவை நம்ம ட்விட்டர்லயே பாத்திருக்கேன். ஆமா வருவேன் ப்ரோ. ஏன் அனிமே எல்லாம் பாப்பீங்களா? வருவேன் டைம். இல்ல அனிமே அவ்வளவா பார்த்ததுல சும்மா 2-3 மட்டும் தான் பார்த்தேன். ஓகே ஓகே. சும்மா கீழே கிடைச்சுன்னு வச்சிருக்காங்க, நீங்க வேற. இல்ல இந்த ஃப்ரம் நிறைய பேர் சொன்னாங்க நல்லா சூப்பரா இருக்குன்னு. ஃப்ரம் செமையா இருக்கு, நிறைய அதை வச்சு பேசலாம். சோ அதான் சஜஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் இல்லைங்க, இந்த டிபி வச்சா டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. அனிமே ஃபேனான்னு கேக்குறாங்க, அப்படி கேட்க நோட்டடா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இதுவே ஒரு குதூகலமா இருக்கு. குஜிலி மஸ்து அப்படின்னு சுத்துறாரு. பிரகாஷ், அந்த நீயா நானா எபிசோட் ஞாபகம் இருக்கா? அந்த நடுவுல போயிட்டு நமக்கு இளையராஜா தெரியும். சும்மா வாலிபால் சீரிஸ் ப்ரோ, அது வாலிபால் பிடிக்கும் எனக்கு. ரொம்ப ஹைக் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா இவர் இன்டர்வியூ வந்திருக்கு, ஒரு 30 நிமிஷம் பார்த்தா நல்லா இருக்கு. டைம் இருந்தா பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரத்னகுமார் 30 நிமிஷம் டைம் இருக்காங்க உங்களுக்கு? எனக்கு தெரியல. 1.5 மணி நேரம் இன்டர்வியூ, இன்னும் 1 மணி நேரம் பாக்கணும்னா சுத்தம். ஆனா இன்டர்வியூ எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா போகணும். எல்லா இன்டர்வியூ ஆனா இந்த கலாட்டா பிஹைண்ட் ரூட்ஸ் அந்த மாதிரி போறது கிடையாது. நம்ம உங்களுக்கு தலை பிடிக்குமா, தலை அதை விட்டுரும். அந்த சீரிஸ் சொல்லுங்க, அவர் பிரம்ம சொன்னாரு, அது மாதிரி ஏதாவது சீரிஸ் சொல்லுங்க. பர்னி கொஞ்சம் அனுப்புங்க. பர்னி இல்ல விசால் ப்ரோ, நீங்க பார்த்தாலும் அனுப்புங்க. மாவீரன் தெரியுமா, டவுன்லோட் பண்ணிட்டேன். மாவீரன் நீங்க நேற்று சொன்னதுல கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன். டைட்டில் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, ஆனா டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ ஒன்னு டவுன்லோட் பண்ண, நீ அனுப்புல டிபிக்கு உங்கள்ட்ட ஒன்னு போட்டு கேட்ட ரிப்ளை வரலையா? ரிப்ளை பண்ணீங்களா இல்லையான்னு தெரியலையே. பெஸ்ட்னு கேட்டேனே. ஒன்னு அந்த டியூ டேட் தான் பாருங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா? இப்பதான் அந்த மெசேஜை பாக்குறேன். நான் அப்புறம் இன்டி பிங்கி வாங்கி போட்டு கல்ல டவுன்லோட் பண்ணிட்டேன். நேத்து எனக்கு நிறைய டிஎம் ப்ரோ, அந்த படங்கள் சொன்னீங்களே கொஞ்சம் ஆர்டரா சொல்ல முடியுமா? யூடியூப்ல போனால கமெண்ட் போட்டுருக்காங்க சூப்பரா. அப்படியே என்ன போட்டிருக்காங்க? நிறைய கமெண்ட்ஸ், நிறைய டைட்டில் சொல்லியிருந்தாங்க. ஏங்க அவரு போயிட்டாரு, பிரம்ம பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஐயோ இன்னும் கொஞ்சம் டீடைல் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படி கூட கேளுங்க. அவர் அவுட் ஆஃப் சிலபஸ்ங்க, அவர் அவுட் ஆஃப் சிலபஸ் இதுல. அப்படியா அப்படின்னு கேட்பாரு. நீங்க சொல்ற படம்லாம் அந்த சினிடாக் ஸ்பேஸ் வந்தா தான் எனக்கு தெரியும் அப்படின்பாரு. அதனால அவர்கிட்ட அந்த டாபிக் கேட்கக்கூடாது. நீங்க பார்த்ததுல பெஸ்ட் அடல்ட் காமெடிஸ் என்ன டாபிக்னா, இல்ல பெஸ்ட் அடல்ட் காமெடிங்கிற டாபிக். அதுக்கப்புறம் என்னன்னா பெஸ்ட் இப்போதைக்கு வந்திருக்க கரண்ட்ல பெஸ்ட் சீரிஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா, அதாவது சுமார் சீரிஸோ இல்ல பாக்கலாம் வாட்சபிள் அப்படி சீரிஸ் சொல்லாம சூப்பரா போகுது, முரட்டுத்தனமா போகுது, நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சீரிஸ் கேட்டிருந்தேன் நேற்று. இப்ப அதுக்கு ஒரு சுதர்சன் ப்ரோ வந்து ஒன்று பார்த்தேன். நியூஸ் ரூம் பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் இன்னும் முடிக்கல. சூப்பரா போயிட்டு இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஜானர் மட்டும் சொல்லுங்க. ஜானர் வேற எதுவும் சொல்ல வேணாம். இல்ல அதான் ஜானர் வந்து ஒரு இப்ப நீங்க தந்தை டிவி மாதிரி ஒரு டிவி எடுத்துக்கோங்க. உதாரணமே அதானா? இல்லங்க, நியூஸ் ரூம்ன்ற சேனல் இந்த மாதிரி பிரைம் டைம் டெபேட்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிற ஒரு சேனல், ஏஎக்ஸ்என் அப்படின்ற ஒரு சேனல். ஸோ அந்த சேனல்ல வந்து நடக்கிற ஒரு அதோட ப்ரொட்டாகனிஸ்ட் ஒருத்தனுக்கு நடக்கிற கதை தான் இது. அந்த சேனலுக்குள்ள நடக்கிற இது அவங்க கவர் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த எலெக்ஷன் பிரைம் டைம் டிபேட்ஸை. ஸோ அங்க என்ன ஆகுது, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே எப்படி வருது. அப்புறம் அங்க இருக்கிறவங்க வந்து ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிட்டாங்க, ஜேர்னலிசம்லாம் இனிமே செத்துருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து ஒரு கேட்டா நீ என்னென்ன பண்ற, பேசிக் சினாப்சிஸ் தான்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீனே இதுதான். ஆமா பாண்டே மாதிரி ஒருத்தர் இருக்காரு,
அவர் வந்து இந்த அதிகாரத்துக்கு ரொம்ப ப்ளீஸ் பண்ற மாதிரியே நியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேர்னலிசமே போயிடுச்சு, விற்கிறத மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு நாள் ஒரு நியூஸ் வருது. அது எப்படி இதுவாகுதுன்றதா முதல் இப்ப நான் சொன்னது எல்லாமே முதல் 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லா ஊருக்கும் கனெக்ட் ஆகும் போலயே. சூப்பர். எந்த ஓடிடிங்க? சூப்பரா இருக்கு. ஹாட்ஸ்டார்ல தான் இருக்கு. த நியூஸ் ரூம். சூப்பர். நீங்க சொன்னீங்கன்னா நான் உடனே பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். வந்து 12-13 வருஷம் ஆயிடுச்சு. ஓ, ரொம்ப பழசா? ஓகே. சூப்பரா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு 1 hour ஃபர்ஸ்ட் எபிசோடு. ஆனா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் காரணமா 3 சீசனோட அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 4வது சீசன் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலா ஆப்பிள் டிவில நிறைய சீரிஸ் நல்லா இருக்கும். அது சீசனா போனாலும் 4 பேர் 5 பேர் பார்த்தாலும் சீசனா போட்டுருவாங்க. ஆனா நான் ரொம்ப நாளா ஆக்சுவலா நான் சொல்றேன் இந்த நியூஸ் ரூம் மாடல்ல ஒரு ரீல் மட்டும் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திருப்பாங்க. நான் தான் ரீசெண்டா இவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆல்ஃபிரட்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர், நம்ம கரை ரைட்டர். அண்ணா ஒரு ரைட்டர் போர் தொழில் கரன்னு சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் ரைட்டரை தெரியாதுடா. பட் ஸ்டில் என்னன்னா, அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டு அல்ஃபி இதை பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியே அது நானும் கேள்விப்பட்டேன், நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. ஆனா நான் வந்து இமீடியட்டா அந்த நியூஸ் ரூம்ன்ற பேரை சொன்னேன். ஒரே ஒரு ரீல் மட்டும் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமாங்க எல்லாரும் அதுல அந்த ஒரு ரீலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு. அந்த எல்லாருக்கும் இது வரைக்கும் நான் அதை சஜஸ்ட் பண்ண எல்லாருமே சொன்னாங்க, ஆமா அந்த ஒரு ரீல் ஒண்ணு வருமே அப்படின்னு. அதை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த மேக்சிமம் அந்த ஒய் இஸ் அமெரிக்கா த கிரேட்டஸ்ட் கண்ட்ரின்னு ஒரு பொண்ணு எழுந்து கேள்வி கேட்கும். அதுக்கு வந்து சரமாரியா இவர் வந்து பதில் சொல்லுவாப்புல, அமெரிக்கா ஏன் கிரேட்டஸ்ட் கண்ட்ரின்னு கேட்குறீங்க, முதல்ல அமெரிக்கா கிரேட்டஸ்ட் கண்ட்ரியா இந்த வேர்ல்ட்ல, இது நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மோனலாக் ஒன்று இருக்கும். ஒரு 3-4 நிமிஷம் மோனலாக் அது. ஸோ அது வந்து பயங்கர ஃபேமஸ் இன்ஸ்டா ரீல்ஸ்ல தான். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சீன், இந்த படத்தோட முதல் சீனே அதான், இந்த சீரீஸோட முதல் சீன், ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் சீன். ஸோ அங்க இருந்து ஆரம்பிக்கும் அந்த பரபரப்பு. ஆனா யூஸ்வலாவே இந்த பத்திரிகை மீடியா வேர்ல்டுன்றது ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு போரிங்கான வேர்ல்டு அது. ஆனா அதுக்குள்ள இருந்து ஒருத்தன் இப்படி ஜென்ரேட் பண்றான்னு இருக்குல்ல ஒரு கான்டென்ட், அது வந்து பயங்கரமான ரைட்டரோட சுப்ரீமசி. அது மொத்தமா ரைட்டரை வந்து பயங்கரமா இது பண்ணிருப்பான். அதுக்கு ஜஸ்டிஸ் தான் பண்ணிருப்பாங்க டேரக்டர்ஸ். ஆனா ரைட்டரோட ஒர்க்கு செம ஒர்க் அதுல. நீங்க ஜஸ்ட் இப்ப பாக்குறவங்க கூட நான் என்ன சொல்றேன், நீங்க வெறும் ஒரு எபிசோட் பாருங்க, அதுவே உங்களை அடுத்தடுத்த எபிசோட் நோக்கி கூட்டு போயிடும். ஜஸ்ட் முதல் எபிசோட் மட்டும் பாருங்க, ஹாட் ஸ்டார்ல இருக்கு. ஆனா அது என்ன, இப்ப இதுக்கும் நான் சொல்றதுக்கும் சம்மந்தம் இல்ல. பட் ஆனா ஒரு படம் இருக்கு, நீங்க என்னைக்காவது முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. நைட் கிராலர்னு ஒரு படம் இருக்கு, அந்த படம் நீங்க பாருங்க, பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா ஏதாவது விட்டு படமா தான் இருக்கும். சத்தியமா அண்ணன் தயவு செஞ்சு அப்படி கிடையாது. நைட் கிராலர் அது பாருங்க, அந்த படம் பாருங்க. நைட் கிராலர்னா நீ சொல்றத வச்சே வேற எனக்கு டவுட் ஆகுது. சத்தியமா இல்லைன்னா ப்ராமிஸ். இந்த படம் பாத்தீங்கன்னா முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ், முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ் ஒரு மலையாள படம் பார்த்ததுல அது வந்து. ஆனா இங்க கேள்விப்பட்டேன், அந்த படத்தோட ஹீரோவோ அது யாரோ ஒருத்தர் இங்க நடிச்சிருந்தாங்கன்னு ஏதோ கேள்விப்பட்டேன். ஓகே, இல்ல அந்த படம் பேரு எப்படியோ எதனாலயோ கேள்விப்பட்டேன். உங்களுக்கு அந்த படம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நஸ்லின் இருக்காருல்ல, அவரை வச்சுதான் அந்த டைரக்டர் அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் வரப்போகுது, மாலிவுட் டைம்ஸ் அந்த படத்தோட பேரு. அடா ஆமா, அந்த டைரக்டர் தான். ரொம்ப அதுக்கும் நைட் கிராலர் இன்னொரு படமும் பண்ணாரு, 2 தான் பண்ணிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அவர் எடிட்டர் ஆக்சுவலா. ஆமா ஆமா. ஆனா நான் ரொம்ப நாளா பக்கெட் லிஸ்ட்ல வச்சு இந்த சீரீஸை பார்த்தே ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப சூப்பரா போகுது. 4 எபிசோடு பார்த்திருக்கேன். சக்சஷன் ஃப்ரம் ஹாட் ஸ்டார். ஆஹா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. தமிழ் டப்பிங்ல கூட இருக்கு, ட்ரை பண்ணணும்னா பண்ணுங்க, பிரமாதம். ஆமாடா, சக்சஷன் பார்க்கணும், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கணும், அப்புறம் அந்த பிரேக்கிங் பேட்னு ஒன்று சொன்னாங்க, அது பார்க்கணும். இது 3மே பார்க்கணும். அது என்ன, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரியான பிளாட்டை கண்டெம்பரரியா செட் பண்ணிருக்காங்க. பார்க்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சக்சஷன். ஆதி ப்ரோ, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்காதீங்க. ஆமா, அதை நீங்க பார்த்துட்டு வந்து அப்புறம் எங்களை திட்டுவீங்க. அதை விட்டுங்க. அவரு துரந்தர் 3 மணி நேரம் படத்துக்கே 3 மணி நேரம் பேசினாரு, எப்படிங்க கழுத்த இருக்கிறாங்க அப்படின்னு. இல்ல அதான் இருக்கு. அதனாலதான் நான் பாக்கல. நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து ஏன் பார்க்காம இருக்கேன்னா,
நான் அந்த சீரீஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது லேப்டாப்ல சும்மா கிராஸ் பண்ணும்போது நான் ஒரே ஒரு 2-3 சீன்ஸ் பார்த்தேன். அது நான் இப்படி எப்படி பார்த்துட்டு இருந்துச்சு? இருப்பானுங்க. அதான் ரொம்ப கோர் அதிகமா இருந்துச்சு, அதனால தான் வேணாம்னு விட்டேன் நான். அதுல எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. இல்லடா, கோர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதான் சரி நான் ஆமா ஆமா ஆமா. நமக்கு செட் ஆகாது அப்படின்னு விட்டேன். ஆனா உங்களுக்கு பிரேக்கிங் பேட் அந்த அளவுக்கு இருக்காது, அதனால நீங்க பிரேக்கிங் பேட் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன கேட்டா மஜாவா இருக்கும். இதோ இதை முடிச்சா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒன்னே நான் பார்க்க சொன்னேன் நானு. திஸ் இஸ் All of us. இன்னொரு சீரீஸ். This is ஆல் ஆஃப் அஸ் இல்லடா, அச்சு வாயெல்லாம் உடச்சிடா. ஆனா வாழ்க்கையில நான் ஒரு இவ்வளவு தடவை இந்த மனுஷன் சொல்லும் போதெல்லாம் சத்தியமா விஷால் bro தப்பு தப்பா பரணி, சொல்றீங்க. எப்படி ப்ரோ மனசாட்சி அது வருது ஏன்னா உங்களுக்கு? ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட்னு ஒரு ஃபேமஸான சீரிஸ் இருக்கு. அது அது ஆமாங்க, ஒரு அந்த தடவை வீணா இந்த போனவன் ஸ்பேஸ்ல எத்தனை எல்லா வாட்டி வாட்டியும் சொன்னாரு. ஆல் ஆஃப் என் அஸ் வாழ்க்கையில சொல்லுவான், நான் இவ்வளவு லாஸ்ட் ஆஃப் அஸ் ஞாபகம் மறதியதே சொல்லுவான், இருந்ததே இல்லை. லாஸ்ட் ஆஃப் மறந்து அஸ் மறந்து போகுது. சொல்லுவான், எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஆல் ஆஃப் அஸ், லாஸ்ட் ஆஃப் அஸ், டிஸ்டர்ஸ் மட்டும் சொல்லவே மாட்டான். விஷால் ப்ரோ, சிலம்பரசன் நடித்திருக்க வேண்டிய 15 இயர்ஸ் ஆஃப் கோ. அதை ஏன் கேக்குறீங்க? ஆனா சிலம்பரசன் அடிக்காதனால தான் இந்நேரம் நம்ம 15 இயர்ஸ் ஆஃப் கோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி சரி இல்லைன்னா 15 விடுங்க வருஷமா விடுங்க. கோவை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சும்மா அன்னைக்கு பரணி சொன்ன மாதிரி நானும் சும்மா யூடியூப்ல இருக்கல, கலைஞர் டிவி போட்டிருக்காங்க படம், அப்படியே சும்மா போட்டேன், அப்படியே பாத்துட்டேங்க படத்தை ஃபுல்லா உட்காந்து. நான்லாம் அப்பா 3-4 மாசத்துக்கு ஒருக்கா பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஒரு ஃபேவரட் லிஸ்ட் ஒரு 10-15 படம் இருக்கு, அதெல்லாம் அப்பப்போ போட்டு பார்த்துட்டே இருப்பேன். விஷால் அந்த ஆனா விஷுவலி ரொம்ப நல்ல படம். ஒரு விஷயம், ஆமா, கமர்ஷியலாவும் நல்லா இருக்கும். ஆனா அது படத்தோட பீக் இது வந்து ஹாரிஸோட ஒர்க் தான். என்ன ஒர்க், சரியான ஒர்க். அது வந்து கிட்டத்தட்ட டைட்டில் அந்த கார்டுல இருந்தா என்ன, பீக் டைட்டில் ஹாரிஸோட. கார்டுல ஆமா இருந்தே ஆமா, தெரிச்சிரும். அயனும் சரி கோவும் சரி, இந்த இது மாதிரி கொண்டு போய் படத்தை அப்படியே எடுத்து கொண்டு போய் சேர்த்ததுல வந்து பெரிய பங்கு ஹாரிஸ்க்கு இருக்கு. அண்ட் இன்னொன்னு, மெனக்கடல் இருக்குல்ல அந்த ரைட்ல. இப்ப நீங்க இப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த ட்ரெண்ட், ஃபாரின் போய் பாட்டு எடுக்கிற ட்ரெண்ட். ஆனா அப்ப ஃபாரின் போய் பாட்டு எடுக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணம், எல்லாரும் போய் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா சி நம்ம அவ்வளோ படத்துலயும் பார்ப்போம் அந்த ஃபாரின் சாங் பாடின்றது. ஆனா இது பார்க்கும்போது நிஜமாவே இந்த பிரெத் டேக்கிங்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி இருக்கும். நீங்க பிரெத் டேக்கிங்கான ஒரு இடத்துக்கு போறதுன்றது வேற. ஆனா பிரெத் டேக்கிங்கா அதை விஷுவலைஸ் பண்றது இருக்குல்ல, ஒரு சாங்ல இருக்கிற ஒவ்வொரு ஷார்ட்டையும் அவர் பண்ணதெல்லாம் விஷுவலைஸ் பண்றது இருக்குல்ல, அது வந்து பயங்கரம். அதை நான் நீங்க கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லருக்கு ஆக்சுவலா இவ்வளவு கூட்டம் வந்திருக்கவே கூடாது நியாயமா. அந்த அந்த டைத்துல அந்த மற்ற படங்கள்லாம் கம்பேர் பண்ணா. ஆனா அதை கூட்டம் வந்தது வந்து இந்த சன் மியூசிக்ல இருந்து, ரேடியோல இருந்து, எங்க போனாலும் இந்த கோ 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 கோன்னு இதுதான் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அது அந்த டைத்துல ஒரு பயங்கரமான. ஆனா அது என்ன, எனக்கு இன்னொரு பிடிச்சவன் மட்டும் தெரியுமா, அவ வந்து கண்டுபிடிச்சிருவா வசந்தனுக்காக தானே நீ இதை பண்ணு. வசந்தன் யாரு அப்படின்னு கேட்டோன்னே அந்த சாங்கோட ஓப்பனிங் ட்ராக் வரும், டும் 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 அப்படின்ட்டு ஆக்சுவலா அப்படியே college அதை portion அவர் என்ன போகும். பண்ணுவாருன்னா எல்லா இடத்துலயுமே அதை யூஸ் பண்ணிருப்பாரு. என்னன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிருப்பாரு. அப்புறம் அந்த இது வரும்போதே இந்த சாங்கோட என்னமோ இதோட கியூ வந்து இந்த சீன்லயே வந்துடும். ஐ மீன் அந்த சீன் ஆமா ஆமா நடந்துட்டு ஆமா, இருக்கும்போது அந்த அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வரும்போதே ஒரு சூப்பரா இருந்துச்சு ஒரு ஃபுல் தெரியுமா. இது வந்துடும். அதே மாதிரி எனக்கு அந்த ஐடியா ஆஃப் பாம்பு வெடிச்சு ஒருத்தங்க சாக போறாங்க, நான் கால் எடுக்க போறேன் இதுல இருந்து அப்படிங்கிற அந்த ஸ்பாட்ல அந்த கொப்பளிக்கு மூட்டு நாங்களோட ஸ்லோ வெர்ஷன் போடுவாரு. அந்த அதோட ஃப்ரெண்ட்ஷிப் எண்டிங் சாங்கோட சூப்பரா ஸ்லோ வெர்ஷன். அது வந்து செம்ம ஐடியா. அது அந்த வேடன் இல்லா வேடந்தாங்கள். அது அந்த அது அது ஒரு ஜாலியான பாட்டு தானே. ஆனா நாங்க அப்படி இருந்தவனுங்க, கடைசிக்கு பிரிய வேணாம்னு சொன்னியடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிக்கும் போது அந்த இடத்துல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங்க பிளேஸ் பண்ணலான்னு ஒருத்தருக்கு ஒரு ஐடியா வந்திருக்குல்ல, ஸ்லோ மோஷன்ல. அது வந்து செம்ம, அந்த மொமெண்டே எனக்கு அது சூப்பரா இருந்துச்சு. செம்மையா ஒண்ணு பிடிச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவன் குதிக்கிறதுக்கு அந்த லாங் ஜம்புக்கு ஒரு மாண்டேஜ் அங்க அந்த பாட்டுல. ஆமா 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 ஆமா, பாரு ஆனா அதெல்லாம். அப்புறம் லாங் ஜம்ப் இல்லடா, அது ஹை ஜம்ப் தானே அது. சாரி 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 சாரி. விஷால் அப்புறம் bro அந்த மாதிரி பரணி சொல்லிட்டு இருந்தல்ல பரணி, அதாவது செம்மையா வந்திருக்க வேண்டிய ஹீரோயின்ஸ், அந்த ஹீரோயின் உண்மையாலுமே பரணி அந்த படம் பார்த்துட்டு இவங்க எங்கேயோ போறாங்கன்னு நினைச்சேன், அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க கிளம்புறோம் பாட்டு. ரொம்ப நல்லா அவங்க டஸ்கியா இருந்ததுனாலதான் சான்சஸ் கிடைக்கலையா எனக்கு ஒண்ணுமே தெரியல. இல்ல அது இல்ல, எனக்கு தெரிஞ்சு
ஹெய்ட்னு நினைக்கிறேன். ஹெய்ட்ல அதிகமா ஜெயிச்ச ஒரே பெரிய ஹீரோயின் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருந்தவங்க நம்ம ஜென்ரேஷன்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஓகே, பட் நம்ம ஜென்ரேஷன்ல ரொம்ப லாங் லாஸ்டிங் இருந்தவங்க கம்மி பேர் தான். அனுஷ்கா அந்த மாதிரி ரொம்ப கம்மி பேர் தான். ஏன்னா ஹைட் எப்பவுமே ஒரு பெரிய இல்லடா, இங்க சவுத்துல சொல்றேன் நானு. நீ இது என்ன ஆயிடும்னா இந்த ரொம்ப அந்த இதுவாயிடும். ஹீரோஸ் வந்து இங்க அவங்கள விட ஹைட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன இதனால, அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்னால நீ இதே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இது பேர் என்ன, அனுஷ்கா நடிச்ச தமிழ் படங்களே நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்கள வேணும்னே அந்த பள்ளத்துல நடக்க வைப்பானுங்க. ஏன் ஹீரோவோட ஹீரோயின் ஹைட்டா இருக்காங்கன்றது ரொம்ப நார்மல் தானேப்பா, அப்படியே வைங்களேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது ரொம்ப பண்ணிருக்காரு. என்ன குஷ்போட எல்லாம் நடிப்பாரு, அவர் குள்ளமாதான் இருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சது இல்ல. அதான் சொல்றேன். அதனாலதான் நான் சொல்லும் போது சொன்னேன் நம்ம ஜென்ரேஷன். நீ அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல பார்த்தா சிம்ரன்லாம் நடிச்சிருப்பாங்க தானே. சிம்ரன் நல்ல ஹைட் தான். நீ அதுக்கப்புறம் வந்த ஒரு இதுல ஃபுல்லா அது கம்மி ஆயிடுச்சு. அந்த 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 ஜோனே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அண்ட் இன் ஜென்ரலாவே எனக்கு ஏன்னு தெரியல, இப்ப நம்ம ஆடிஷனுக்கு வரவங்க கூட ஹீரோயின்ஸ் கூப்பிடுவோம்ல, அதுக்கு வர்றவங்க கூட ஷார்ட்டான ஆட்கள் தான் அதிகமா சினிமாவை விரும்பி வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப ஹைட்டான ஆட்கள் வர்றது அப்படி ஒரு இது இருக்கு என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா வர்ற ஆட்கள் இருக்காங்கல்ல, சாம்பிள்ஸாவே ஷார்ட்டான ஆட்கள் தான் ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஆடிஷன் வரவங்களே ஹைட்டான ஹீரோயின்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இந்த இவங்க கொஞ்சம் ஹைட்டா இருந்தாங்க. இந்த ரீசெண்டா அந்த கப்பல் ஃப்ரெண்ட்லில ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, ஆனா அப்படி வரவங்க எல்லாருமே எங்க இருந்துன்னா மாடலிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. டைரக்டா நடிக்க வரவங்க இருக்காங்கல்ல, அவங்க யாருமே வந்து இந்த ஹைட்டான ஆட்கள் ஏனோ என்ன காரணத்தாலேயோ மேபி இது கிடைக்காது அப்படிங்கறதுனால அதை சூஸ் பண்றது இல்லையா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல எனக்கு. ஓகே, அதுல ஃப்ரெண்டா வருவாங்களே அவங்களுமே நல்லா நடிப்பாங்க. அவங்களையும் அப்படியே காணாம போயிட்டாங்க. அப்படியே அவங்க தெரியல. பியாவை சொல்றியா? ஆமா, கோவால வருவாங்கல்ல. ஆமா, ஆனா அவங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையா தோன்றது, பியாவும் சரி காஜலும் சரி, அது ரொம்ப நாளைக்கு அவங்க அந்த லிப்சிங்க் வந்து அது ஏதோ அவங்களுக்கு ஏதோ சரியாவே இருக்காதுன்னு தோணுது எனக்கு. என்ன இவ்வளவு மோசமா இருக்கு லிப்சிங்க் அப்படின்ட்டு இருக்கும் எனக்கு. காஜல் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை, துப்பாக்கில எல்லாம் என்னடா சொல்ற? பிரச்சனையா இருந்துச்சானே? நீ மோசமானவன்டா, நீ உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஐயோ அண்ணா, என்ன அசிங்கம் இல்லடா, மோசமானவன்டா நீ, தப்பானவன்டா நீ. ஆக்சுவலா என்ன தெரியுமா, நிஜமாவே உண்மை ஆக்சுவலா என்ன சொல்றது, ஒரு இண்டஸ்ட்ரியில இத்தனை வருஷம் இருந்து பேசிக் லிப்சிங் கூட கத்துக்கல அப்படிங்கறது நான் எப்பவுமே காதல் தான் சொல்லுவேன். எனக்கு அது அது அப்படியே இதுவா தெரியும். அந்த சீன்ல இருந்து நம்மள ஏலியனேட் பண்ணும். என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இஷ்டத்துக்கு இருக்கும் லிப் இதெல்லாம். எனக்கு அன்சிகாக்கு இருந்திருக்கு அப்படி. ஹன்சிகா ட்ரையே பண்ண மாட்டாங்க. ஹன்சிகா வந்து அதை கவர பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா முகம் பூராத்துலயும் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதீதமா நடிக்க ஆரம்பிச்சு. சந்தோஷ் சுப்ரமணியம்லாம் ஜெனிலியா எனக்கு எப்படி இருக்கும்னா, இந்த நார்த் இந்தியன்ஸ் தமிழ் பேச ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கதானே வச்சேன், இது இங்க இல்லாம வேற எங்க இருக்கும் அப்படின்னு கேக்குறோம்ல, இது இப்படித்தானே இருக்கும், இதை இங்கதானே வச்சேன், இது இங்க இல்லாம எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த மாதிரி முடியும், அது இருக்கும் அப்படின்னு. அந்த லிப் வந்து எப்படி இருக்கும்னா இது மாதிரி முடியும். தமிழ வந்து ஒரு ஏஐ படிச்சு காட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் லிப். கூகுள் வாய்ஸ்லாம் நான் சொல்ல வந்து சொல்லுங்க. ஸ்மார்ட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வந்து. எல்கேஜியா? ஓகே. நீ உடனே ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? இல்லடா, என்னடா சம்பந்தமே இல்லாம இப்படி எல்கேஜி சொன்னா? எல்கேஜில யாரும் நடிச்சிருப்பாங்க, பொலிட்டிக்ஸ் படங்க. அதனால சும்மா பார்த்தேன் இன்னைக்கு. சீனாவே நல்லா இருந்துச்சு, 2-3 சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன்னு சொன்னேன். அதுல ஒரு சீன் கூட நீ போட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். எல்கேஜி படம் யார் படம்னு பார்த்தேன். அது தெரியும்டா, அந்த படம் ஒரு குப்பை படம். உங்களுக்கு எனக்கு பிடிச்சது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இது முன்னாடி கேட்டேன்னு தெரியல. அன்னைக்கு சும்மா இந்தியாவுடைய ஜனத்தொகை எவ்வளவு அப்படின்னு பாக்குறப்ப 120 கோடி அப்படின்னு இருந்துச்சு. கோபால் ப்ரோ, ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன்.
அதுக்கப்புறம் கலாய்ங்க வர 120 கோடின்னு இருந்துச்சு. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு ஒரு ஃபேம் பேஷன் அப்படி, அதாவது அது ஒரு பெருசா காட்டப்படுது இல்ல. ஸோ அதிக ஃபுட்ஃபால் இருக்கிற படம் எவ்வளோ அப்படின்ட்டு பாக்குறப்ப இந்தியாலேயே 2 படம் சொன்னாங்க. ஷோலே பாகுபலி 2. சரி எவ்வளோ அப்படின்னு பாக்குறப்ப 11 கோடி தாங்க. 120 கோடி மக்கள், ஆனா வெறும் 11 கோடி பேர் தான் அந்த படத்தை தியேட்டர்ல பாத்திருக்காங்க. அதுக்கே அவ்வளவு பெரிய கலெக்ஷன். நிறைய பேர் படம் பார்க்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம சும்மா அப்படியா படம்னு ஒண்ணு பண்றோம்ல, ஆனா அது நிறைய பேர் பெருசா போறதே இல்லை போல. தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் ஃபுட்ஃபால் எதுன்னு பாக்குறப்ப பொன்னியின் செல்வன், லியோன் எல்லாம் சொல்றாங்க. அதோட கணக்கு எவ்வளவுன்னு பாக்குறப்பயுமே 1.5 கோடி அவ்வளவுதான் இருக்கும்ன்றாங்க. ஆனா இங்க 6 கோடி 6.5 கோடி மக்கள் இருக்காங்கல்ல. அதனால புரிஞ்சுக்கவே முடியல. அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இதை பத்தி நீங்க யாராவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம்னா தாராளமா ஷேர் பண்ணுங்க. விஷால் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க பாருங்க. ஓகே இல்லை டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, ரீகனெக்ட்ல தான் வந்தேன், அதான் கேக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உனக்கு கேட்கல, எங்களுக்குலாம் கிடைச்சு. இல்லடா, முதல்ல அந்த கணக்கை எதை வச்சு கால்குலேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்க ஃபுட்ஃபால்ஸ் ப்ரொவைட் பண்றதுலயே ஒரு பெரிய இது இருக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கு. ஆக்சுவல் ஃபுட்ஃபால்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்புறம் படம் பார்க்குறவங்க எண்ணிக்கைன்றது ஜென்ரலாகவே கொஞ்சம் கம்மி தான். படம் வந்து அவ்வளோ இந்த அதை தாண்டி ஒரு பெரிய அந்த அப்படியே உலகமே பார்த்துருச்சுன்ற மாதிரி ஜோன்லாம் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. இல்ல அது காரணம் டிக்கெட் பிரைசிங்கா இல்ல படம் பார்க்கவே பெருசா விருப்பம், அதாவது இது மேல ஒரு பெரிய ஆர்வமே இல்லாத ஆட்கள் தான் அதிகமா. அதான் எனக்கு தெரியலன்னு தான் நினைக்கிறேன். இது என்னன்னா, இந்த டிவிடி கல்ச்சர்னு அப்ப இருந்துச்சு. சோ அங்க இருக்கிறத தவிர மீதியை வந்து இதுல பாத்துக்கிட்டாங்க, டிவிடில பாத்துக்கிட்டாங்க, தியேட்டர்ல போகாத. ஆமா. அப்புறம் இன்னொன்னு, ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ சினிமா மேல இருக்கிற ஆர்வமே பெருசா யாருக்கும் இல்லைன்னு தான் தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரீல்ஸ் மாதிரியோ இல்ல ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் மேலதான் ஆடியன்ஸ்க்கு இன்னும் ஜாஸ்தியான இன்ஃப்ளூயன்சர்ன்றீங்களா? இல்லடா, ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் போதுமானதா இருக்குன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள போனாங்கன்னா ஒரு 3-4 ஹவர்ஸ் அதுவே அழகா செலவழிச்சிருது. நீ பெட்ல படுத்துக்கிட்டே 3-4 மணி நேரத்தை அங்க ஓட்டிட முடியும் அப்படின்னா, நீ ஏன் இப்ப சினிமா போடுறதுன்றது 200 ரூபாய் தான், அது பெரிய மேட்டர் இல்லை. ஆனா அதுக்கு ஒரு எஃபர்ட் நீ போடுறல்ல. இங்க இருந்து கிளம்பி போய் ஒரு இடத்துல உட்காந்து இன்டர்வல் அங்க சாப்பிடணும்னு தோணும், இவ்வளவு இருக்குல்ல. அது எதுவுமே இல்லாம உட்காந்த இடத்துல போனை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தாலே 3 மணி நேரம் பொழுது போயிருதுன்னா, இன்னைக்கு பொழுதுபோக்குக்கான வெளிகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றதுனால சினிமாவுக்கு அவ்வளவுதான் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. எங்க பிரகாஷ் ரொம்ப வருஷமா காணோம்? ஆமா, இங்கதான் இருக்கேன். இங்க பேச கேப் இல்லதுனால அப்படியே உட்காந்துருந்தேன், கேட்டுக்கிட்டு உட்காந்து. இந்த இது வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்க வேண்டும். அப்ப அந்த மாதிரி நீங்களா தான் உள்ள வந்து பேசணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. கோபாலசங்கர் வந்துட்டாரு, அவங்க அண்ணன் அவர் பேசி முடிச்சப்பறம் நம்ம பேசுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அண்ணன் பேசி அண்ணனாச்சி தம்பியாச்சு பேசி முடிச்சதுக்கப்புறம் பேசவே முடிப்போம். பெருசா ஆனா நாளைக்கு அந்த ஐயப்பன் கல்யாணத்துக்கு போட்டு போன அந்த கோட்டை போட்டு போயிருந்தேன், செம்மையா இருக்கு. அப்படிங்களா? ஏன் இருக்கும் பாருங்க, அந்த கோட்டை தான் நீங்க போட்டு போகணும் ஓட்டு போடுறது. மறந்துடாதீங்க. நீங்களும் ஆதியனும் ஓட்டு இருக்கு. அது நாமக்கல்ல இல்லங்க. ஐயோ ரொம்ப அதுவும் நாமக்கல்ல அந்த காஸ்டியூம்ல நீங்க ஓட்டு போட போனோம். 7 மணிக்கு போங்க பாருங்க, நல்லா இருக்கும் பாருங்க. ஆமா, காலையில நியூஸ்ல வரலாம். அப்படி போனீங்கன்னா கண்டிப்பா நியூஸ்ல வரலாம். ஏன்னா எப்பவுமே இந்த 7 to 7:30 மணிக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான டவுன்கள் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. வித்தியாசமா தெரியுற ஆளுல பேப்பர்ல போடுவாங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்தா இல்ல திடீர்னு அப்படி இல்ல, ஒரு பாட்டி ஒருத்தங்க தள்ளாடி வந்து யாராவது தூக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க போட்டோல வந்துருவாங்க. அப்புறமேட்டு வந்து இந்த கல்யாண மாப்பிள்ள ஜோடியா வந்து ஓட்டு போட்டாங்கன்னா வந்துருவாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த கால் நடக்க முடியாதவங்க அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கஷ்டப்பட்டு வாக்களிக்க வந்த அப்படின்னு சொல்லி அவங்க பேப்பர்ல வருவாங்க. அந்த மாதிரி வித்தியாசமா ட்ரெஸ்ல வந்தீங்கன்னா அது டக்குனே நல்லா டக்கா ரீச்சா இருக்கும். போட்டோ பாத்தீங்கன்னா ஹை கலர்லாம் இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். இதை போட்டா நமக்கு நல்ல வியூஸ் கிடைக்கும், நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா பேஜஸ், அப்புறமேட்டு இந்த நியூஸ் பிரிண்ட் பேஜஸ், இது எல்லாத்துலயும் வர வாய்ப்பு இருக்கு பாருங்க. போயிட்டு அப்படியே மண்டையில அந்த இதுவும் மாட்டிக்கிறா,
ஒரு டர்பன் மாதிரி ஒண்ணு மாட்டிக்கோ. டர்பன் இல்ல, அந்த அந்த மண்டைய சுத்தி ஒரு இது மாதிரி மாட்டிக்குவாங்க துண்டை வச்சு, அந்த தலப்பா கட்டு. பேண்ட் ஹெட் பேண்ட் ஆஹா, தலப்பா கட்டுடா. நீ சொல்றது அண்டர்டேக்கர் மாதிரி. பாபாவா? இல்லடா, கேள்றா மொத்தம் என்னன்னு. அதுக்குள்ள பெஹ்ரினா துபாய் அனுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த இதுல பெஹரின் இல்ல, அது ஒரு ரெஃபரன்ஸ்டா. இவன் ஒருத்தன். நான் சொல்றது அந்த மயில்சாமி வருவார்ல, ஜக்கம்மா அவனை அவமானப்படுத்திட்டான், அவனை ரத்தங்க கவி பொண்ணு, அந்த கெட்டப்பு. ஆதி ப்ரோ, எங்க அண்ணனை கிண்டல் பண்ணாதீங்க. அவர் நினைச்சிருந்தா யாருங்க உங்க அண்ணன்? எங்க அண்ணன் யாருன்னு தெரியுங்க, பரணி ப்ரோ. இந்த ஸ்பேஸ்ல முதல்ல உங்க அண்ணன் யாருன்னு கேட்ட முதல் நீங்க தான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்பாரு. அவர் வயசுக்கு அவர் போஸ்டர் லோட் பண்ணிருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நாளைக்கு கலர் கோட் அவருக்கு வயசுக்கு ஒரு மரியாதை இல்லையா? ஆனா ஆதி என்ன பரணி உங்களை விட கொஞ்சம் ஏஜ்டுன்றது உங்களுக்கு தெரியும்ல, அதாவது தெரியுமா உங்களுக்கு? டேய் ஆஃப் கோர்ஸ் நான் 2K கிட் தானடா, என்னோட எல்லாரும் ஏஜா தான்டா இருப்பீங்க. ஆமா, உங்களுக்கு 8 வயசு தான் ஆகுது. நாளைக்கு ஓட்டு எல்லாம் போடாதீங்க வீட்டுல. இல்ல 2K கிட் 8 வயசு. நாங்கெல்லாம் இன்னும் 2 வருஷம் தான் போட போறோம் ப்ரோ. கவலையே படாதீங்க. ஒயிட் டிஷர்ட் நைட் பேண்ட் இதுதான் காலைல போட்டு போய் ஓட் பண்ணுவேன். டோன்ட் வரி. கோவணம் கட்டிட்டு போங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். இல்ல தட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்தானே வக்கீல ஒண்ணும் போடாம கூட உனக்கு போட்டோ எடுத்துருக்கோம். உனக்கு அதெல்லாம் தேவையா? போய் எடுக்கிறது எடுத்துட்டு போ. 7 மணிக்கு எந்திரிக்கணும். நான் எப்பயுமே வீட்டுல நார்மலாவே வந்துட்டு நைட்டு தூங்கினேன்னா காலைல 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன். இது 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு போயிட்டு வந்து நாங்கெல்லாம் இன்னும் தூங்காம எந்திரிப்போம். எல்லாரும் தூங்க எந்திரிப்பாங்க. நீங்க 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்க ஆளுங்க, வயசானவங்க. ஆமா ஆமா. டேய் நைட் இது நைட் பேண்ட் போட்டு போக கூடாது, தெரியாதா? அதெல்லாம் இல்ல, சும்மா இருங்க. நான் எத்தனை வாட்டி டேய் உண்மையிலேடா பண்ணக்கூடாதுடா. இந்த எலெக்ஷன் நீ பாக்கல? நீ நான் பாக்கல. டேய் அவர்கிட்ட கேள்றா, பிரகாஷ்ட கேள்றா. இன்னும் சீரியஸா சொல்றேன், விளையாட்டுக்குள்ள அந்த இவிஎம்ல பிரஸ் பண்ணிட்டு பூத் ஸ்லிப், இந்த இது ஒரு ஸ்லிப் இருக்கும், அதுல பஞ்ச் பண்ணி சிசிடிவில காமிச்சிட்டு உள்ள போடணும். அது உண்மையாதான் இல்ல. ஆனா நான் சொன்னது அவர்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் இல்ல. ஆனா ஒண்ணு எப்பவும் வந்து இது பண்ணக்கூடாது. இந்த வாட்டி எப்பவுமே மொபைல் வந்து எப்பவுமே அலோடு கிடையாது. அது பெருசா பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டி நிறைய பேர் ரிலீஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால மொபைல்ஸ் அலோடு பண்றது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துட்டு போவோம். நாளைக்கு ஒரு பேர் பிடிச்சி எத்தனை வயசு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த இதனாலும் எலெக்ஷன்னாலும் உள்ள போலிங் பூத்ல போயிட்டு மொபைல் எடுத்து பார்க்க கூடாது, அவ்வளவுதான். அப்படிதான் கேள்விப்பட்டேன். இது அதுதான் ரூல்ஸ் பிரகாரம் அதுதான். போலிங் பூத்துக்குள்ள வந்து மொபைல் போன் அலோடு கிடையாது, வெளியே வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த முறை வந்து வேற ரீல்ஸ் எடுப்பாங்க, அதை எடுப்பாங்க, இதை எடுப்பாங்க, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அது கேள்விப்பட்டேன். நம்ம ஊர்ல அப்படி சிட்டிங்கிறனால உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, நாளைக்கு பாத்துங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இங்க யாரு ப்ரோ வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுக்க போறா? நீங்க வேற. உங்க ஊர்ல யார்கிட்ட போன் கிடையாது? எங்க ஊர்ல யாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது. நீங்களே இன்ஃப்ளூயன்சர் தாங்க. நான் இல்ல ப்ரோ. அவன் போய் நாளைக்கு மான் கராத்தே சிம்பிள் தேடிட்டு இருப்பான் போலிங் பூத்துல. என்ன சிவகார்த்திகேயன் என்ன பேரே இல்ல, யார் இவருக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது என்னால அப்படின்னுவான். இல்ல நான் சொல்லிட்டேன், நான் யாருக்கு ஓட்டு போட போறேன்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஸ்பேஸ் சொல்லிட்டீங்களா? யாருக்கு? 2 பேத்துக்கு நடுவுல தான் போட்டியே. அந்த விட்டமின் நான் மரியாதை நாளைக்கு அதை திருப்பி கொடுத்துருங்க. வாங்கி சொல்லி தெரியுது, வந்து வாங்கி சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களை நான் மதிக்கல, எனக்கு அதெல்லாம் அவங்க என்ன கட்சின்னு சொல்லாம பணம் கொடுத்துருப்பாங்க. அப்ப மட்டும் வாங்கி வச்சு தெரியும். இல்லடா இப்ப இந்த யாரு நிக்கிறாங்க உங்க இதுல தொகுதியில டிவிகே சார்பா? திலீப், சிஎஸ் திலீப். யார் அவரு? யாரா அவரு? எனக்கு யாரும் தெரியாது. டிஎம்கேலயும் யார் நிக்கிறாங்கன்னு தெரியாது. டிஎம்கேல பேர் மட்டும் தான் தெரியும். அவங்க என்ன இது என்னன்னு தெரியாது. என்ன இதுன்னா ஐ மீன் படிச்சிருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியும், அவ்வளவுதான். அவனா அந்த தொகுதிக்கு வந்து என்னென்ன செஞ்சிருக்காங்க, இவங்களும் சரி அவங்களும் சரி என்னென்ன செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. எதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுற? அப்ப எதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுற? அவர் ஏதோ பேச முடிவு பண்ணிட்டு ஓட்டு போட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை. கன்ஃபியூஸ் பண்ணுவானா அவர் விட்டுருங்க. இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. அவர் இப்பதான் நான் கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. அவர் போய் குழப்பாங்க யாரும். இருங்க, நான் மட்டும் பேசிக்கிறேன். சொல்லுங்க. யாரா இருக்கு? கேட்கலையே. இப்ப வேற இவர் நான் தான் தூக்கி போட்டேன், இவர் நான் தான் மியூட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. நீ பண்ணக்கூடிய ஆள் தான். நீங்க தான் மியூட் போட்டீங்க. இல்ல ஏதோ பேசுறாரு, கேட்பாங்க. சொல்லுங்க. எனக்கு மட்டும்தான் கேட்கலையா?
இல்ல அவர் பேசல. யாருக்கும் கேட்க விடாம பண்ணிட்டேன். அப்படி சரி எல்லாம் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்ல. மாட்டேன். சரி சரி okay. பரணி எல்லாம் சீக்கிரம் போய் முடிச்சுக்கலாமா? தூங்கிட்டு சீக்கிரம் போய் ஓட்ட போட்டு ம். ஜனநாயக கடமை ஆற்றுகள். இந்த ஆமா மகாபாரதத்துல எல்லாம் ஓட் பண்ணிட்டு வாங்க பேசலாம். கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்துல கிளைமேட்ல ஒவ்வொரு சீன்லயும் ஓப்பனிங் சீன்லயும் அது கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு டைலாக் என்னன்னா சிந்தித்து புரியலையே. செயலாற்றுங்கள். எதுக்குங்க ஜனநாயக கடமை ஆற்றணும்? உதயசூரியன் கடமை ஆற்றுவோம். நான் சொல்ல மாட்டோமா? வரேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்க. சிந்தித்து செயலாற்றுங்கள் அப்படின்பாரு. ஏன் சிந்தித்து செயலாற்றுங்கள்? மனுஷனுக்கு தான் இந்த 6வது அறிவு சிந்திக்கிற அறிவு இருக்கு. அதனால யோசிச்சு அந்த 6வது அறிவுலாம் யூஸ் பண்ணி சிந்தித்து செயலாற்றி போய் ஓட்ட போட்டுருங்க. உங்களோட கடமையை நிறைவேற்றுங்க. 4ஆம் தேதி ரிசல்ட் அன்னைக்கு ஜாலியா ஸ்பேஸ் சந்திக்கலாம். ஓகேங்களா? அப்ப நாளைக்கு ஸ்பேஸ் இல்லையா? இருக்கு 4ஆம் தேதி ஸ்பேஸ்ல நம்ம இந்த பாலிடிக்ஸ் பண்ணு அது எதுவும் பேசுவோம். நடுவுல இந்த ஓட்டு முடிஞ்ச அப்புறம் அதை பத்தி அதை வந்து ஒரு 10 நாளைக்கு ரிலாக்ஸா சினிமா சீரீஸ் அது எதுவும் ஜாலியா போவோம். இந்த ஃபுல் பாலிடிக்ஸையும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கறதான் சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு ஓட் போடுங்க. எல்லாம் ஓட் போட்டுட்டு வாங்க. நாளைக்கு ஜாலியா பேசலாம். சிந்தித்து செயலாற்றுங்கள். கண்ணாடி பரணி ப்ரோ, கண்ணாடி சார் அது. ஏன் என்ன அப்படி சொல்றீங்க? நீங்களே நான் முடிவு பண்ணலையா? நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஓப்பனா சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். போஸ்ட் போட்டீங்க. ஓப்பனா சொல்லவும் கூடாது பரணி. ஓப்பனா சொல்லவும் கூடாது. நான் 2 பேத்துக்கு நடுவுலன்னு சொல்றது அந்த 2 பேத்துல யாருக்கும் அப்படின்றத மீன் பண்ண. அது யாரு? ஓகே அவ்வளவுதான். ஓகே பாய். ஓகே பாய் பாய் பாய்.